Hi friends, Unadministrative Staff College presents IBBS course 2024. ஸோ நம்ம எத்தனாவது டெஸ்ட்ல இருக்கோம்? டெஸ்ட் நம்பர் 3 கரெக்ட்டுங்களா? ஸோ டெஸ்ட் எழுதாதவங்க திருப்பி போய் நோக்கம் மேப்ல டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின் என்ன இருக்கு, உங்களால கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதா? ஒருவேளை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் போயிட்டு நம்மளோட கிளாஸஸ பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு திருப்பி திருப்பி நோட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபெமிலியர் ஆகும். இவன் வந்தானா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரூல்ஸ் வந்து மைண்ட்ல போய் ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஏன் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம இந்த வேர்ட் வந்தா இதுதான். நீங்க அங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இப்ப கிடைக்காதுங்க. சில வேர்ட்ஸா இது வந்துச்சுன்னா நம்ம இதுதான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிடணும்? ப்ரீ டிட்டர்மைன்டா உள்ள போயிரணும். சரியா? ஸோ போலாமா? டெஸ்ட் நம்பர் 3 நமக்கு ஒரே ஒரு டாபிக் தானங்க இன்னைக்கு நம்ம டெஸ்ட்டுக்கு. வெர்ப் அவ்வளோதான். அப்போ வெர்ப்ல தான் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். வெர்ப்ல தான் நீங்க கன்ஃபார்மா வெர்ப தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. இல்லையா? So, the new taxation, first question பாருங்க. The new taxation rates announced by the government are bound to affect the export sector. சொல்லும்போது சொல்லிட்டாங்க இந்த நியூ டாக்ஸேஷன் ரேட் இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. நோ ப்ராப்ளம் இல்லையா? the நியூ டாக்ஸேஷன் ரேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாஸ்ட் ஆர் பவுண்ட் டு எஃபெக்ட் தி எக்ஸ்போர்ட் செக்டார்னு சொல்றாங்க. எஃபெக்ட் அப்படின்னா மீனிங் என்னங்க? எஃபெக்ட் தான் அதனால ஏற்படுற விளைவு அப்படிங்கிறது தான் எஃபெக்ட். கான்சிக்வென்ஸ் அதோட கான்சிக்வென்ஸ் என்ன அப்படின்னு நீங்க சொல்றது தான் எஃபெக்ட். எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா என்னது? அதோட கான்சிக்வென்ஸ். அது பாதிப்படைகிறது அப்படிங்கிறதுனா அஃபெக்ட். ஓகேங்களா? அஃபெக்ட் அப்படிங்கிறது பாதிப்பு. அதோட எஃபெக்ட் என்ன? அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ரிசல்ட்டோ இல்ல கான்சிக்வென்ஸோ என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ எக்ஸ்போர்ட் செக்டார் டவுன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதோட பாதிப்பு என்னவா இருக்கு? அது டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது என்னவாகுதுன்னு சொல்றாங்க? அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்போ அஃபெக்ட் ஆகுதுன்னா பாதிப்படையுது. அப்ப அஃபெக்ட் இஸ் எ வெர்ப் which means to produce a change. ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுதா? என்ன யூஸ் பண்ணணும்ட்டு? அப்ப எதுல தப்பு இருக்கு நமக்கு? பார்ட் 3ல தப்பு இருக்கு. அப்ப ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்த செகண்ட் क्वेश्चन பாருங்க. Scenes from the film had to be censored before it was released. பாருங்களேன். சீன்ஸ் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு படத்த பத்தி தான் சொல்லப் போறாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த சீன்ஸ்ல அந்த படத்துல இருக்க சில சீன்ஸ என்ன பண்ணிட்டாங்க? ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி சென்சார் பண்ணிட்டாங்க. சென்சார் அப்படிங்கிறது என்னங்க? சென்சார் அப்படிங்கிறது என்னன்னா, டு எக்ஸாமைன். அது ஒரு புக்க வந்து பார்க்கிறதோ, இல்ல ஒரு ஃபிலிம்ம வந்து நீங்க வந்து எக்ஸாமைன் பண்றதோ சென்சார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? டு எக்ஸாமைன் அஃபிஷியலி அண்ட் சப்ரஸ் அன்அக்செப்டட் பார்ட்ஸ் ஆஃப் இட். சில தேவையில்லாத விஷயங்கள கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சொல்றது தான் சென்சார். சென்சர் அப்படிங்கிறது என்னன்னா, டு எக்ஸ்பிரஸ் சிவியர் டிஸ்அப்ரூவல். இருக்கவே கூடாது. சென்சார் மோஷன் அப்படிங்கிறது என்னங்க? நம்ம பாலிட்டி படிக்கும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. என்னது? இருக்கவே கூடாது. அத கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் என்னன்னா, என்னது? டிஸ்அப்ரூவல். இது வேண்டாம் அப்படின்னு அப்படியே ஒதுக்குறது நமக்கு என்னன்னா, சென்சார். நீங்க அத நல்லா கவனிச்சுட்டு சில அன்வான்டட் பார்ட்ஸ மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது தான் சென்சார். அப்ப ஒரு படத்த வந்து சென்சார் பண்றாங்க அப்படின்னா என்னங்க? ஃபுல் படத்தையும் கட் பண்ணி எடுக்க போறது கிடையாது. ஃபுல்லாவே டிஸ்அப்ரூவல் குடுக்க போறது கிடையாது. சில பார்ட்ஸ மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. கரெக்ட்டா? யுஏ இல்ல ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. அப்ப சில பார்ட்ஸ மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுனால இத நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? சென்சார்ட் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணணும். கரெக்ட்டா? had to be censored. அப்ப பார்ட் 2ல எரர் இருக்கு. கிளியரா? அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. Some members of the committee were opposed to use the club members' money to redecorate the meeting hall. ஸோ இதுல எந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. opposed to அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃப்ரேசல் வெர்ப். அப்ப ஃப்ரேசல் வெர்ப் எதுக்காக நம்ம படிக்கிறோம்னு தெரியுதா? ஃப்ரேசல் வெர்ப் அது மீனிங் தெரிஞ்சதுனாவே நீங்க ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். வேர் opposed to அப்படிங்கிறது எடுத்துட்டு வேர் opposed to using அப்படின்னு போடணும். ஏன்னா opposed to அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஓகேங்களா? எதையாச்சும் நீங்க ஸ்ட்ராங்கா டிஸ்அக்ரி பண்ணணும். வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா opposed toக்கு பக்கத்துல ஏன்னா opposed toங்கிறது ஸ்ட்ராங்கா டிஸ்அக்ரி பண்றது. ஓகேங்களா? பக்கத்துல ஒரு ஜெரண்ட் தான் நமக்கு வரணும். ஜெரண்ட் அப்படிங்கிறது என்னங்க? V1 plus ing. கிளியரா? V1 plus ing. அப்போ வேர் opposed to use அப்படின்னு போடக்கூடாது. opposed to using. என்ன யூஸ் பண்ணக்கூடாது? யூஸ்ன்னு போடக்கூடாது. இன்ஃபினிட்டி
யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? யூசிங் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணணும். கிளியரா? அதான் நமக்கு இங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப எந்த இடத்துல நமக்கு தப்பு இருக்கு? வேர் அப்போஸ்ட் டு அந்த இடத்துல தப்பு. வேர் அப்போஸ்ட் டு யூசிங் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. As soon as they enter the temple, they pray to the gods on bend knees. கோயிலுக்குள்ள போன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? முட்டி போட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நீஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன? நவுன். அந்த நவுன நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க. எப்படி டிஸ்கிரைப் பண்றீங்க? எஸ். V3 ஃபார்ம வச்சு டிஸ்கிரைப் பண்றீங்க. கரெக்ட்டா? பட் பெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா V3 வெர்ப். ஓகேங்களா? இத நீங்க வந்து எப்படி எழுதணும்? அட்ஜெக்டிவா எழுதணும் அப்படின்னா பெண்டட் அப்படின்னு நீங்க எழுதணும். சரிங்களா? சோ பெண்ட் அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இங்க என்ன யூஸ் பண்ணணும்? பெண்டட். அப்பதான் அது என்னவா ஆகுது? அட்ஜெக்டிவா ஆகுது. அப்ப இந்த நவுன டிஸ்கிரைப் பண்றவன் யார் நமக்கு? அட்ஜெக்டிவ். கரெக்ட்டுங்களா? அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? வெர்போட V3 ஃபார்ம். பெண்ட் அப்படிங்கிறது பெண்டோட V1 அப்படின்னா V3. அப்ப பெண்டட் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். யாரை டிஸ்கிரைப் பண்றது? அந்த நீஸை டிஸ்கிரைப் பண்ற அட்ஜெக்டிவ். அப்போ ஆன் பெண்ட் நீஸ் வித் ஆன் பெண்டட் நீஸ் அப்படின்னு நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். பெண்ட் அப்படிங்கிறது V3 ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப இதுல எந்த இடத்துலங்க தப்பு இருக்கு? பார்ட் 3ல தப்பு. ஆன்சர் பார்ட் 3ங்க. உங்களுக்கு கீ என்ன கொடுத்திருக்கா தெரியல. பட் இந்த இடத்துல என்னது? பார்ட் 3ல தப்பு. ஓகேவா? சோ ஒருவேளை 4ன்னு கொடுத்திருந்தா அதை மாத்திக்கோங்க. நமக்கு எந்த இடத்துல தப்பு? பார்ட் 3ல தப்பு இருக்கு. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. More students than one were absent yesterday. More students. நம்ம ரூல் நம்பர் 1 வெர்ப்ல பார்க்கும்போது பார்த்திருப்போம். இந்த இடத்துல men வந்திருந்தாங்க. இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா more students than one அப்படின்னு வந்துச்சுன்னா இப்ப பாருங்க. more than one அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இத ஃபாலோ பண்ணி சிங்குலர் வரணும். சிங்குலர் வெர்ப். சப்போஸ் more ப்ளூரல் ஃபார்ம் எதை எடுத்தாலும் than one அப்படின்னு வந்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நமக்கு வரணும்? ப்ளூரல் வெர்ப் தான் வரணும். இதான ரூல்ஸ். அப்ப இந்த ரூல்ஸ் அவன் ஃபாலோ பண்ணிருக்கானு பாருங்க. more students than one. ஓகே. ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன வந்துட்டான்? ப்ளூரல் வெர்ப் வந்தாச்சு. absent yesterday. கரெக்ட்டா? பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால வேர் வந்திருக்கு. அப்ப அதுவும் நமக்கு கரெக்ட்டான விஷயம் தானே. சோ எரர் இருக்காங்க? எரர் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? டி. அடுத்து பாருங்க. Question number 6. 2/3 of the books have been sold in the very first year of its launch. சரி. இப்ப இந்த இடத்துல என்ன தப்பு இருக்குன்னு பாருங்க. உங்ககிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு. ஒரு 100 புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல 2/3 இல்ல 90 புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாங்க. அதுல 2/3 வித்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? 60 புக் வித்துடுச்சுன்னு அர்த்தம். மிச்சம் உங்ககிட்ட 30 புக் இருக்கு அப்படின்னா, அப்ப அது நமக்கு என்னது? 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ற மாதிரி இருக்க ப்ளூரல். கரெக்ட்டுங்களா? ப்ளூரல ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரணும்? ப்ளூரல் வெர்ப் தான் வரணும். இங்க என்ன வந்திருக்கான்? சிங்குலர் வெர்ப் வந்திருக்கான். வரக்கூடாது. அப்ப இங்க என்ன வரணும்? ஹேவ் வரணும். புரியுதா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்னா தென் ப்ளூரல் வெர்ப் இஸ் யூஸ்டு. சிங்குலர் கவுண்டபிள் நவுன்னா இல்ல அன்கவுண்டபிள் நவுனா இருந்துச்சுனாலும் சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணலாம். அப்ப இதுல எந்த பார்ட்ல தப்பு இருக்கு? பார்ட் 2ல தப்பு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. எக்ஸாம்பிள் 2/3 ஆஃப் த புக். இப்போ ஒரு புக்ல 2/3 அப்படின்னு நான் சொல்றேன். ஒரே ஒரு புக் அப்படின்னா இப்ப 100 பக்கம் இருக்குன்னா அதுல 30 பக்கம் மீன்ஸ் 60 பக்கம். அப்ப ஒரு புக் அப்படிங்கும்போது நீங்க ஈஸ் போடலாம், தப்பு இல்ல. ஃபாலோ பண்ணி சிங்குலர் வெர்ப் வரலாம். இப்ப 2/3 ஆஃப் த புக்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய புக்ஸ் இருக்கு. அப்போ இவனை ஃபாலோ பண்ணி ப்ளூரல் நவுனை ஃபாலோ பண்ணி ப்ளூரல் வெர்ப் தான் வரணும். ஓகேங்களா? சோ புரிஞ்சுதா? கொஸ்டின் நம்பர் 7 போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. So honestly she worked that she was promoted by her boss. இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஓகே she ஃபாலோ இவன் பாஸ்ட் டென்ஸ் விட்டுருங்க. she ஃபாலோ பண்ணி நமக்கு யார் வந்திருக்கா? was. எஸ் சிங்குலர் பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கு. அப்ப வேற என்ன தப்பு இருக்கும்? ஆப்வியஸா இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அப்ப was promoted கரெக்ட் தான். பைங்கிறது பாசிவ் வாய்ஸ். was promoted. இதுல என்ன தப்பு இருக்கு? எஸ் என்ன தப்பு இருக்கு? so honestly அப்படிங்கிறது நமக்கு அட்வர்ப். வரும்போது நமக்கு என்னங்க வரணும்? டிட்டோ இல்ல ஹேடோ வந்துட்டு
plus she plus V1 form. V1 form நமக்கு என்னது? work. கரெக்ட்டா? அப்ப அதுதான் நமக்கு எரர். இந்த இடத்துல என்ன எரர்? பார்ட் 1 எரர். இந்த பர்ட்டிகுலர் கண்டிஷன, இந்த ரூல நம்ம 3 தரம் பார்த்திருக்கோம். கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்திருக்கோம். அதே மாதிரி வெர்ப் பார்க்கும்போது 2 தரம் பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ பாருங்க. டிட் ஷி வொர்க் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணக்கூடாது? ஷி வொர்க்ட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சில அட்வெர்ப்ஸ் வரும்போது நம்ம இன்வெர்ட்டட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அட்வெர்ப்ஸ் வந்தா ஃபர்ஸ்ட்ல சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங்ல நமக்கு அட்வெர்ப்ஸ் வரலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி யாருங்க வரணும்? டிட் இல்லனா had வரணும். பிளஸ் சப்ஜெக்ட் கூட நமக்கு என்ன வரணும்? V1 வரணும். கிளியரா? சோ அப்போ நமக்கு எந்த சென்டென்ஸ் எந்த பார்ட்ல தப்பு? பார்ட் 1ல தப்பு இருக்கு. அடுத்து பாருங்க. 8th question. Due to the heavy rains, the ship drowned in the middle of the ocean. சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி verb past tenseல இருக்கான். பிரச்சனையே கிடையாது. வேற என்னதாங்க இங்க பிரச்சனை? எஸ். drowned அப்படிங்கிறதுனா முழுகிறது. sink அப்படி sink sank past tenseனா sinkோட past tense என்னங்க? sank அப்படினாலும் முழுகிறது தான். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல யாரு முழுகிட்டதா சொல்றாங்க? the ship அப்படிங்கிறது லிவிங்கா நான் லிவிங்கா? நான் லிவிங். நான் லிவிங் திங்ஸ் முழுகிடுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா sank அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒருவேளை லிவிங் திங்ஸ் முழுகிறத பத்தி ஒரு மனுஷன் முழுகிட்டான் இல்ல ஒரு கவ் முழுகிருச்சு இந்த மாதிரி லிவிங் திங்ஸ் முழுகிறத பத்தி பேசுறோம் அப்படின்னா அப்ப நீங்க drownedன்னு போடணும். ஓகேவா? ரெண்டுமே ஒரே மீனிங் தாங்க. பட் லிவிங் திங்கா நான் லிவிங் திங்காங்கிறதுக்கு ஏத்த மாதிரி மாறும். Replace drowned with sank. Sink is used for non-living thing. So 9th question பாருங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ப இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்கு? பார்ட் B ல எரர் இருக்கு. கிளியர்? இப்போ question number 9 போயிடலாமா? The well-known pianist had to practice for several hours a day even after he rose to fame. இதுல என்னங்க தப்பு இருக்கு? Yes. The well-known pianist followed by நமக்கு என்ன வந்துட்டாங்க? past tense. past tense வரும்போது ஆப்வியஸா had மட்டும் தான் நம்ம போட போறோம். practice அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? practice அப்படிங்கிறது noun. இதுவே practice isc போட்டோம் அப்படின்னா அது verb. இதே மாதிரி இன்னொரு வேர்டு பார்த்திருக்கோம். என்னங்க? advice அப்படிங்கிறது ce வந்தா நமக்கு noun. இதுவே advisc advice வந்தா அது நமக்கு என்னது? verb. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன தப்பு இருக்கு? practice அப்படிங்கிறது நமக்கு noun. So replace practice with practice. Practice is a noun. Practice is a verb. So இந்த மாதிரி words எல்லாம் நீங்க தனியா படிச்சு வைக்கணும். சரியா? So இது எதுல தப்பு இருக்கு? பார்ட் B ல தப்பு. அடுத்த क्वेश्चन பாருங்க. question number 10. He has made a mistake of which I am certain. certain அப்படிங்கிறது நிச்சயம். கண்டிப்பா அவன் தான் அந்த மிஸ்டேக் பண்ணிருப்பான். நிச்சயமா எனக்கு தெரியும்னு சொல்றேன். சரி. has made ஓகே. நான் சொல்றேன் எனக்கு தெரியும். அவன் தான் அத பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அப்ப இது என்ன எப்படி இருக்கு? பாஸ்ட்ல இருக்கு. அப்ப அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கரெக்ட்டுங்களா? தப்பு இருக்கா? made I am அப்படிங்கிறது பிரசன்ட்ல இருக்கு. அப்ப இங்க பாஸ்ட் இல்லைங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நமக்கு வரணும். ரூல் படி வந்துட்டானா? வேற ஏதாவது இங்க தப்பு இருக்கா? he சிங்குலர் ஃபாலோ பண்ணி சிங்குலர் verb வந்திருக்கு. ஓகே. அடுத்து of which I am certain. ஐக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? B form verb am தான் வரணும். அப்ப ஐக்கு அப்புறம் வர B form verb நமக்கு am. அப்ப இவனும் கரெக்ட். பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகே. மேக்னா V3 நமக்கு சாரி V3 நமக்கு என்னங்க? made. made கரெக்ட்டா? அப்போ இதுல ஏதாச்சும் தப்பு இருக்குங்களா? தப்பு கிடையாது. சோ நோ எரர். கிளியரா இருக்கா? சோ இதே தான் நமக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்க்கும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் டெஸ்ட் நமக்கு என்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம verb ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம். கரெக்ட்டுங்களா? verbனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். சோ இத எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அடுத்த கிளாஸ் பாருங்க. உங்களுக்கு டென்ஸ் புரியும். ஐ திங்க் மண்டே கிளாஸ் உங்களுக்கு டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்போம். என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்து டியூஸ்டே கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் பிளஸ் கண்டிஷனல் கிளாஸ் முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ கண்டினியூஸா கிளாஸ பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். சரியா? டெஸ்ட் ஈஸியா இருக்கும். ப்ரொவைடட் நீங்க எப்போ ரிவிஷன் பண்ணிட்டு இல்ல ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க நீங்க டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும்.
ஸோ நோக்கம் ஆப்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பாருங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஏஎம்டிஎன் பிரசன்ஸ் மிஷன் கேஒய்சியில் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீக் டெஸ்ட் 3 உடைய நியூமரிக்கல் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் இந்த டாபிக் இந்த வீக்கில் கவர் பண்ணோம் அப்படின்னா, கோடட் இன்இக்வாலிட்டிஸ், கோடிங் அண்ட் டீகோடிங். மூணாவதாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் பார்த்தோம். மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணும், பட் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டோட்டலாக நியூமரிக்கல் ரீசனிங்க்கு 30 கொஸ்டின்னு நினைக்கிறேன். அதில் எவ்வளோ கரெக்ட், எவ்வளோ அன்அட்டெம்ப்டட், டைம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க, அது எல்லாத்தையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம ஈஸியாக சொல்லித்தரலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா கோடட் இன்இக்வாலிட்டிஸ்ல இருந்து வந்திருக்கும். நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A greater than F less than or equal to C equal to D less than E. ஃபர்ஸ்ட் ஏக்கும் ஈக்கும் தான் ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ ஏக்கும் ஈக்கும் ரிலேஷன். ஸோ நடுவில் இங்கே லெஸ் தென், இங்கே லெஸ் தென், இங்கேயும் லெஸ் தென். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே கிரேட்டர் தேன் இருக்கு இல்லையா, இங்கே லெஸ் தென். ஸோ நமக்கு கிரேட்டர் தேன் லெஸ் தென் வந்துருச்சுனாலே அங்கே ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது. ஸோ தப்பு. எஃப் லெஸ் தென் இ. எஃப்க்கும் ஈக்கும் நடுவில் நமக்கு என்ன இருக்கு? எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிடி லெஸ் தென் இ. ஸோ இங்கேயும் லெஸ் தென், இங்கேயும் லெஸ் தென். ஸோ காமனா எஃப் லெஸ் தென் இ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் பி. ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கரெக்டா? ஸோ அடுத்தது பாருங்க. பி கிரேட்டர் தென் கியூ, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் எஸ், எஸ் கிரேட்டர் தென் பி. ஸோ 3 இதுவா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ரேமிங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த டைப்ல வரும். சரியா? ஆனா நமக்கு காமன் பார்த்தா பாருங்க, எஸ் தான் காமனா இருக்கு. அதுவும் இந்த 2 இதுல தான் இருக்கு, இங்க 3ஆவதா இல்ல. ஸோ இதை வச்சு வேற ஏதாவது ஃப்ரேம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்க என்னது பி கிரேட்டர் தென் கியூன்னு இருக்கு. ஸோ இங்கே பிஎஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரே இதுவா மாத்த போறோம். நமக்கு என்னது எஸ் கிரேட்டர் தென் பியா? ஸோ எஸ் கிரேட்டர் தென் பி அப்படியே எழுதிட்டேன். இங்க பாருங்க பி கிரேட்டர் தென் கியூவா? ஸோ பி கிரேட்டர் தென் கியூ அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டா மாறிடுச்சு. கமா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் எஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு 2 இதுலையும் என்னது காமனா கனெக்டிங் பாயிண்டா இருக்கு? எனக்கு எஸ் தான் கனெக்டிங் பாயிண்டா இருக்கு. இப்போ வாங்க என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க? பிக்கும் ஆருக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கும் ஆருக்கும் எனக்கு இங்கே எஸ் கிரேட்டர் தென் பியா? எனக்கு இங்க என்னது எஸ் கிரேட்டர் தென் பி. இங்க எனக்கு ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? ஆர் லெஸ் தென் எஸ். இதை எப்படி எழுதலாம்? எஸ் கிரேட்டர் தென் ஆர்னு எழுதிக்கலாமா? அப்போ எனக்கு எஸ் கிரேட்டர் தென் பி, எஸ் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னு எழுதுறதுல இங்க ஆர் லெஸ் தென் எஸ்ன்னு இருக்கு. ஸோ ஆர் லெஸ் தென் எஸ் கிரேட்டர் தென் பி. இப்போ எனக்கு ஆருக்கும் பிக்கும் ரிலேஷன் வேணும். இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள், இங்கே லெஸ் தென் சிம்பிள் இருக்கு. ஸோ என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. அடுத்து பாருங்க, எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. எனக்கு எக்ஸ் இங்கே இருக்கு, எஸ் இங்கே இருக்கு. ரெண்டுலையும் எனக்கு காமனாக லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் எஸ் தான் வந்து கரெக்டான ரிலேஷன். ஆனால் இங்கே பாருங்க எக்ஸ் கிரேட்டர் தென் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு தப்பான கன்க்ளூஷன். அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது? நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. v லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் greater than y greater than or equal to. So v less than or equal to x greater than y less than or equal to u z o. இது வந்து நான் இங்க போர்டில் எழுதுறேன் புரிய வைக்கிறதுக்காக. நீங்க ஆனா அங்க உட்காந்து எழுதக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவல் டுவை அடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரே ரிலேஷனா வச்சு பார்க்கணும். இங்க எனக்கு ஒய்க்கும் இசட்டுக்கும் தான் கேட்கறாங்க. ஸோ ஒய்யும் இசட்டு இங்க இருக்கு. ஸோ என்ன ரிலேஷன்? ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட். ஆனா இங்க லெஸ் தேன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான கன்க்ளூஷன். அடுத்து பாருங்க, ஒய்க்கும் இசட்டுக்கும் y ஈக்குவல் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. எனக்கு என்னது? y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் கரெக்ட். ஸோ இங்கே லெஸ் ஈக்குவல் டு சேர்த்தாதான் எனக்கு வந்து கரெக்டான ரிலேஷன் வருது. ஸோ இது என்னதோடைய இது? எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 ஃபாலோஸ். ஸோ இதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம்? எய்தர் ஆருக்கு என்னென்ன கண்டிஷன்? எனக்கு 2 கன்க்ளூஷனும் தப்பா இருக்கணும், தப்பா இருக்கு. 2 பேராமீட்டரும் சேமா இருக்கணும். ஸோ ஒய் இசட் பேராமீட்டர் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணா எனக்கு அது ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கணும். ஸோ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணால் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கு. ஸோ இங்கே என்னுடைய ஆன்சர் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக யாராவது வீக்லி டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா புரியாத மாதிரி இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்ல நமக்கு நியூமரிக்கல் ரீசனிங் 5 கிளாஸஸ் கவர் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். சரியா? ப்ளஸ் என்ன அப்படின்னா நோக்கம் ஆப்ல டெஸ்ட் யாரும் எடுக்கல அப்படின்னா டெஸ்ட் எழுதிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சி ஈக்குவல் டு பி. ஸோ நான் இங்கே ஈக்குவல் டுவை அடிச்சிடுறேன். இங்கே டி இங்கேயும் அடிச்சிடுறேன். எனக்கு சிக்கும் ஈக்கும் இந்த ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சி இங்கே இருக்கு, இ இங்கே இருக்கு. இங்கே எனக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள், இங்கே லெஸ் தேன் சிம்பிள். ஸோ இங்கே தப்பு. இங்கே சி லெஸ் தேன் டி. சிக்கும் டிக்கும் தான் எனக்கு ரிலேஷன் வேணும். இங்கே எனக்கு கிரேட்டர் தேன், இங்கே லெஸ் தேன். இதுவும் எனக்கு
கரெக்டா சொல்ல முடியாது என்ன ரிலேஷன் அப்படின்றத. ஸோ 2 கன்க்ளூஷன் தப்பு. அதனால எனக்கு நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இங்க எனக்கு 2 பேராமீட்டரும் வேற வேற பேராமீட்டர் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு எய்தர் ஆர் கன்க்ளூஷனும் வராது. கிளியருங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. எல் கிரேட்டர் தேன் எம், எம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ எனக்கு இங்கே கமா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேமிங் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ எல் கிரேட்டர் தேன் எம், இங்கே எனக்கு எம் இருக்கா? ஸோ அதனால எம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓ அப்படின்னு ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக மாத்திட்டேன். காமனா இருக்கு. ஓ ஈக்குவல் டு என், ஸோ ஓ என் அப்படின்னு மாத்தியாச்சு. ஸோ இங்க பாருங்க எல் ஈக்குவல் டு கியூ லெஸ் தேன் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல் கியூ லெஸ் தேன் கே, எல் கியூ லெஸ் தேன் கே. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டாக மாத்திட்டோம். இப்போ இங்க பாருங்க நமக்கு எதை பத்தி பேசியிருக்காங்க? கே எம் ரிலேஷனை பேசியிருக்காங்க. கே எனக்கு இங்க இருக்கு, எம் எனக்கு இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க எனக்கு எல்லும் கியூவும் சேம்னு சொல்லிட்டாங்களா? இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே இதுவா எப்படி மாத்தலாம்? எல் கிரேட்டர் தேன் எம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஓ என்னன்னு ஏற்கனவே இருக்கு. இங்க எனக்கு எல் கியூ சேம். ஸோ இங்க எல் இருக்கு, இங்க கியூ சேம். ஓகேவா? எல் கியூ லெஸ் தேன் கே, அல்லது இது எப்படி எழுதலாம்? கே கிரேட்டர் தேன் எல் கியூன்னு எழுதலாமா? ஸோ கே கிரேட்டர் தேன் எல் கியூ. ஓகேவா? ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டா மாறிடுச்சா? இப்போ கேயையும் எம்மையும் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ கே இங்க இருக்கு, எம் இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமனா எனக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் 1 கரெக்ட். அடுத்து ஓ கே பத்தி பேசுறாங்க. ஓ எனக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. கே எனக்கு இங்க இருக்கு. இங்க காமனா இங்க இங்க கிரேட்டர் தேன் இங்க லெஸ் தேன் சிம்பிள் இருக்கு. ஸோ இங்க சிம்பிள் மாறி வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளால இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ரிலேஷன் அப்படின்றத ஷியரா சொல்ல முடியாது. ஸோ இது நம்மளால தப்பான ரிலேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் கரெக்ட். ஸோ கன்க்ளூஷன் 1. நம்ம என்ன பண்ணுவோம்? இது 2 பேராமீட்டருக்கு நடுவில் இருக்கிற இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிளை பார்ப்போம். பார்த்துட்டு காமனா என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் சிம்பிள் அப்படின்னு எடுத்துப்போம். ஆனா காமனா சிம்பிள் இல்லாம லெஸ் தென் ஒரு இடத்துல கிரேட்டர் தென் ஒரு இடத்துல இருந்தா நம்மளால ரிலேஷன் என்னன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம கன்க்ளூஷன் தப்புன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. டைரக்ஷன் 6 to 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஸ்ட்ரைட்டா என்ன அப்படின்னா ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லாம இங்க சிம்பிள் வச்சு அந்தந்த சிம்பிளுக்கு அந்தந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ஹேஷ்டேக்னா கிரேட்டர் தென், ஸ்டார்னா ஸ்மாலர் தென், பர்சன்டேஜ்னா ஈக்குவல் டு, அட்டுனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அட்டு சி அப்படின்னா ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? கிரேட்டர் தென் ஸ்மாலர் தென் அப்ளை பண்ணும். ஸோ எஸ் இங்க சிக்கு என்னது? ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டுவா, அதாவது லெஸர் தென் ஈக்குவல் டு பி. அட்டு சிம்பிளுக்கு என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ. ஹேஷ்டேக் சிம்பிள் என்னது? கிரேட்டர் தென், ஸோ கிரேட்டர் தென் ஆர். இப்போ கொஸ்டின்ல என்ன? எஸ் அட் ஆர் அப்படின்னு கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. எஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க லெஸ் தென், இங்க கிரேட்டர் தென். ஸோ அதனால எனக்கு எஸ்ஸுக்கும் ஆருக்கும் ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ தப்பான கன்க்ளூஷன். அடுத்து பாருங்க ஆருக்கும் பிக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஸ்டார்னா என்னது? ஸ்மாலர் தென். ஸோ ஆர் லெஸ் தென் பியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆர் இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. இங்க கிரேட்டர் தென், இங்க கிரேட்டர் தென். அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது? பி கிரேட்டர் தென் ஆர். இதை எப்படியும் சொல்லலாம்? ஆர் லெஸ் தென் பின்னு சொல்லிக்கலாமா? ஸோ அப்போ எனக்கு இங்க கன்க்ளூஷன் 2 கரெக்ட். கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் தப்பு. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஹேஷ்டேக் பின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஹேஷ்டேக்கு கிரேட்டர் தென் பி, ஸ்டாருக்கு ஸ்மாலர் தென், ஸோ என், அட்டுக்கு என்ன சிம்பிள்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஐஇ, சிக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கும் என்னுக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் என்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு எக்ஸ் இங்க இருக்கு, என் இங்க இருக்கு. இங்க கிரேட்டர் தென், இங்க லெஸ் தென். ஸோ சிம்பிள் மாறி மாறி இருக்கு. ஸோ கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ராங். ஐக்கும் எக்ஸுக்கும் கேட்குறாங்க. ஸோ ஐ இங்க இருக்கு, எக்ஸ் இங்க இருக்கு. இங்கேயே எனக்கு சிம்பிள் மாறி மாறி வந்துருச்சு இல்லையா? அப்போ எனக்கு இங்கேயும் என்னால என்ன ரிலேஷன் தெளிவா சொல்ல முடியாது. ஸோ அதுவும் எனக்கு தவறான கன்க்ளூஷன் தான். ஸோ 2 கன்க்ளூஷன் ராங்கு. பட் ஆனால் இங்கே 2 பேராமீட்டர் வேற வேற இருக்கு. அதனால என்னால் எய்தர் ஆர் கண்டிஷன் சொல்ல முடியாது. நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் ட்ரூ ஃபாலோஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் ஏ பர்சன்டேஜ் ஆறு. ஸோ ஏ பர்சன்டேஜ்னா என்னது? ஈக்குவல் டு ஆறு. அட்டு சினா என்னது நமக்கு? ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ. அட்டுனா என்ன சிம்பிள்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. பர்சன்டேஜ்னா ஈக்குவல் டு டி. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏக்கும் யூக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. ஏ இங்க இருக்கு, யூ இங்க இருக்கு. இங்க ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா ஈக்குவல் டுனா எடுத்து விட்டுருவோம் இல்லையா? ஸோ ஏக்கும் ஈக்குவல்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூன்னு தானே கரெக்டான இது.
ஓகேவா? இங்க ஏ பெர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஏ பெர்சன்டேஜ்னா ஏ ஈக்குவல் டு யூன்னு சொல்றாங்க. அப்போ இது எனக்கு தவறான கன்க்ளூஷன். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ ஸ்டார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்டார் யூனா ஏ லெஸ் தேன் யூ அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க எனக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூன்னு தான் வருது. அப்போ இது எனக்கு தவறான கன்க்ளூஷன். கரெக்டா? ஸோ இது எனக்கு தவறான கன்க்ளூஷன். ஆனா இங்க ரெண்டு கன்க்ளூஷனும் எனக்கு தப்பு. இங்க ரெண்டு பேராமீட்டரும் சேம் பேராமீட்டர். இங்கேயும் ஏயு பத்தி பேசியிருக்காங்க, இங்கேயும் ஏயு பத்தி பேசியிருக்காங்க. இங்க லெஸ் தென், இங்க ஈக்குவல் டு. ஸோ ரெண்டத்தையும் சேர்த்தா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எனக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், கரெக்டான கன்க்ளூஷன் தான். ஸோ அப்போ எனக்கு என்ன கண்டிஷன் வரும்? எய்தர் ஆர் கண்டிஷன். ஸோ எய்தர் ஆர் கண்டிஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ சேம் கொஷின் தான், அதனுடைய காம்பினேஷன் கொஷின் தான். ஓகேவா? ஸோ ஹெச் ஜே பர்சன்டேஜ்னா ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டுவை நான் எடுத்துட்டு ஜே அப்படின்னு போட்டுறேன். இங்கே ஸ்டாருக்கு என்னது? ஸ்மாலர் தேன் டி, ஸ்மாலர் தேன் கே. ஹேஷ்டேக் என்ன அர்த்தம்? கிரேட்டர் தேன். ஸோ ஐ பர்சன்டேஜுக்கு ஈக்குவல் டு. ஸோ ஐ எஃப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே எனக்கு ஜே கே. ஜே ஸ்டார்னா என்ன அர்த்தம்? ஸ்மாலர் தேன். ஸோ ஜே லெஸ் தேன் கேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜே எனக்கு இங்க இருக்கு, கே இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமன் சிம்பிள் லெஸ் தேன் தான் இருக்கு. ஸோ எனக்கு ஜே லெஸ் தேன் கேவான்றது கன்க்ளூஷன், கரெக்டான கன்க்ளூஷன். அடுத்து டி ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு சொல்றாங்க. டி எனக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. எஃப் எனக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ டி இங்க லெஸ் தேன் சிம்பிள், இங்க கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ அதனால எனக்கு இந்த கன்க்ளூஷன் ஷியரா சொல்ல முடியாது. ஸோ அதனால எனக்கு தவறான கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் தானே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் சேம் தான். இங்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ எல் ஹேஷ்டேக்னா கிரேட்டர் தேன். ஸோ ஹெச் பர்சன்டேஜ்னா ஈக்குவலா? ஸோ ஜே பி. அட் சிம்பிள் என்னது? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி. ஹேஷ்டேக்னா கிரேட்டர் தேன் எஃப். ஓகே. ஸோ இப்போ கன்க்ளூஷன்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஹெச் ஈக்குவல் டு எஃப்ஆன்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஹெச் இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, ஈக்குவல் டு கிடையாது. கிரேட்டர் தேன் எஃப்னா தான் கரெக்டான ரிலேஷன். இது தப்பு. அடுத்து பாருங்க, எல் ஹேஷ்டேக் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக்னா என்னது? கிரேட்டர் தேன். ஸோ எல் கிரேட்டர் தேன் டியா அப்படின்னு கேட்குறாங்க. டி எனக்கு இங்க இருக்கு, எல் இங்க இருக்கு. ஸோ காமனான சிம்பிள் கிரேட்டர் தேன் தான். ஸோ எல் கிரேட்டர் தேன் டின்றது எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தான். ஸோ கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ கோடர் இன்இக்வாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். மினிமம் 3 கொஸ்டின், மேக்ஸிமம் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்க வேற எந்த டாபிக்ல வேணாலும் மிஸ் பண்ணலாம். ஏன்னா கோடிங் அண்ட் டிகோடிங்ல கூட கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகலாம். பட் கோடர் இன்இக்வாலிட்டிஸ்ல உங்களுக்கு டைமும் கரெக்டா இருக்கும், பிளஸ் அக்யூரேட்டாவும் ஆன்சர் போட முடியும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினுக்கு 10 out of 10 நீங்க கரெக்டா போட்டிருந்திருக்கலாம். கோடர் அண்ட் கோடிங் அண்ட் டிகோடிங்லாம் கூட நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல கூட நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சில சம் ஸ்கிப் பண்ணியிருந்திருக்கலாம். இங்க நீங்க ஸ்கிப் பண்ணணும்னு அவசியமே இருந்திருக்காது. சரிங்களா? ஸோ இந்த 10 சம்ஸ் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோடிங் அண்ட் டிகோடிங்ல இருந்தா வந்திருக்கு. இங்க பாருங்க, இன் அ சர்டன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த கோட் ஃபார் டிரான்ஸ்லேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க எங்கேயாவது டிரான்ஸ்லேட்ன்ற வேர்டு இருக்கான்னு பாருங்க. இல்ல. ஸோ புதுசா ஒரு வேர்டு கொடுத்து கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் பாருங்க, குட்டி குட்டியா இருக்கு. 4, 5, 6ன்னு. ஒண்ணு என்ன இருக்கணும்? AEIOU வச்சு நம்பர் போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா டோட்டலா இங்க கொடுத்துருக்க கவுண்ட், லெட்டர்ஸ் கவுண்ட் வச்சு இருக்கணும். ஸோ இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5 இருக்கா? ஸோ இங்க 5, இங்க 4, இங்க 1, 2, 3, 4, 5, 6 லெட்டர்ஸ் இருக்கு. இங்க 4 லெட்டர். ஸோ 5, 4, 6, 4ன்னு இருக்கான்னு பாருங்க. 5, 4, 6, 4. ஸோ இப்போ நம்பர்ஸ் எதை வச்சுதான் போட்டிருக்காங்கன்னு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். இந்த கவுண்டை வச்சுதான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? வேணா அடுத்ததுலையும் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க 5, இங்க சொல்யூஷனுக்கு 3, 6, 7, 8, இங்க 5, இங்க 5. ஸோ 3, 5, ஒரு 8 இருக்கணும். இங்க 3, 5, ஒரு 8 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கவுண்ட் வச்சுதான் நம்பர் போட்டிருக்காங்க. ஸோ நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, இங்க ENNE அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நமக்கு 4 இருக்கு. 4, 5, 4, 6, 4ன்னு இருக்கு. ஸோ ஒரு 5, ஒரு 6 இருக்கா? ஸோ இங்க எனக்கு ஒரு 5, ஒரு 6 எங்க இருக்கு பாருங்க. ஒரு 5, ஒரு 6 இருக்கு. அப்போ கிவனுக்கு எனக்கு என்ன கோடு அப்படின்னா பெர்சன்டேஜ் N5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சிம்பிளுக்கு என்ன கோடு அப்படின்னா ஹேஷ்டேக் E6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்க 6 5ன்றது இங்க லெட்டர் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க ஈன்றது என்னது லாஸ்ட் டேர்ம், என்னன்றது என்னது லாஸ்ட் டேர்ம், அதை வச்சு போட்டிருக்காங்க. அடுத்து 4 இருக்கா. ஸோ டைம் பிளான் இங்க என்னது N4 இருக்கு. ஸோ அப்ப இது எதுக்கானது பிளானுக்கான கோடு வேர்டு. ஓகேவா. E4ன்றது டைமுக்கான கோடு. ஓகேவா. அப்போ இங்க இருக்கிற ஆல்பபெட்ஸ்க்கு லாஸ்ட் இங்க இருக்கிறது தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க இருக்க சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்றது கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குன்னு பாருங்க. அந்த சிம்பிள்லாம் இல்லாம நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்லேட்னு இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேட்ல எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. ஸோ 9 கவுண்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஈன்னு இருக்கு. ஸோ E9 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு E9. ஸோ அப்படியே போட்டுரும். இங்க நம்ம சிம்பிள்கான என்னதுன்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணாமலே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இதே இது இதோட கம்பைண்டா இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கும் ஆன்சர் பண்ண முடிஞ்சா குட். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிம்பிள்கான ரிலேஷன் என்னன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பிளான் இருக்கு. ஸோ பிளானுக்கு இங்கதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் N4 அண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்டு N4. ஸோ தேர்டு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ பிளான்கான கோடு போட்டாச்சு. ஓகேவா. அடுத்து பர்சன்டேஜ் D4 அப்படின்னு இருக்கு. ஸோ 4ன்றது நமக்கு என்னது 4 இது இருக்கணும். ஸோ இது 3 இதுலையுமே எனக்கு வந்து 4 கவுண்ட் இருக்கிற மாதிரி லெட்டர்ஸ் இருக்கு. இங்கே டீனு முடியணும். டீனு முடிகிற மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரியா. குட் அப்படின்றத நம்ம போட்டுடலாம். பட் ஆனால் நன் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் சிம்பிளுக்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கான்ஃபிடண்டா குட்னு போடலாம். அப்படி இல்லைன்னா ஆசிலேஷன்ல போட்டு வரும். டைம் இல்லாத கேசஸ்ல நீங்க இப்படி போட்டு வரலாம். டைம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பர்சன்டேஜுக்கு என்னென்ன அப்படின்றத சிம்பிளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா சிம்பிளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளுக்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளுக்கு கண்டுபிடிச்சா கிவனுக்கு பர்சன்டேஜ், சிம்பிளுக்கு ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி போட்டோமா. அடுத்து என்னது டைமுக்கு என்ன போட்டிருக்காங்க அட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ டீக்கு அட் அப்படின்னு வச்சுக்கலாமா. டீக்கு அட். இங்க பிளான் பீக்கு அண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஜிக்கு பர்சன்டேஜ், எஸ்ஸுக்கு ஹேஷ்டேக் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க டி இருக்கு. டயர்டு 5. ஸோ அடுத்து டீக்கு அண்டுன்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்க. டி அட் D5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க 5 லாஸ்ட் டி அட் சிம்பிள். சொல்யூஷன் எஸ்ஸுக்கு என்னது ஹேஷ்டேக் அப்படின்னு போட்டிருந்தோமா. ஸோ ஹேஷ்டேக் N8. ஓகே. ஸோ இதை வச்சுதான் போட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இங்க ஜிக்கு பர்சன்டேஜ் தான் சிம்பிள் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா. இங்க 13th கொஸ்டினுக்கு. ஸோ இங்க பர்சன்டேஜுக்கு நமக்கு ஜி தான் ஸ்டார்ட் ஆகணும் லெட்டர். ஸோ இங்க ஜில ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கான்ஃபிடென்ட்டா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அப்படின்றத போட்டுக்கலாம். கிளியருங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. ஈஸியா இருந்துச்சா இந்த கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு 4 கொஸ்டினுக்கு கம்பைன்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பிளாக், ஆரஞ்சு, எல்லோ, பர்பிள், ப்ளூ, கிரே, கிரீன், ரெட், பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கோடு ஃபார் ரெட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா ரெட் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ரெட் எனக்கு இந்த 2 இடத்துல இருக்கு. இந்த 2லயும் வேற என்ன எனக்கு காமனா இருக்கு. பர்பிள் எனக்கு காமனா இருக்கு. ஸோ அப்போ இது 2 இதுல எனக்கு 2 கோடிங் வந்து காமனா இருக்கணும். என்னென்ன கோடிங் காமனா இருக்குன்னு பாருங்க. வெட்டு காமனா இருக்கு, கெட்டு காமனா இருக்கு. ஓகேவா. பர்பிள் வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. பர்பிள் எனக்கு இங்கேயும் இருக்கு. இப்ப எனக்கு இந்த கெட்டு வெட்டுல இதுல ஏதாவது 1 இருந்தா கூட ஓகே. கெட்டு மட்டும் தான் இருக்கு. அப்ப எனக்கு என்னது பர்பிளுக்கு கெட்டு, ரெட்டுக்கு என்னது கெட்டு, சாரி வெட்டு. ஓகேவா. பர்பிளுக்கு கெட்டு, ரெட்டுக்கு வெட்டு. ஏன்னா இந்த 3 இதுலயும் காமனா இருக்குது எனக்கு கெட்டு தான். ஸோ அதனால பர்பிளுக்கு கெட்டு. அப்போ இங்க 2 இதுல எனக்கு பர்பிள் ரெட் மட்டும் தான் காமன். ஸோ அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிற இந்த வெட்டு தான் வந்து ரெட்டுக்கானது. ஸோ ரெட்டுக்கான கோடு என்னது எனக்கு வெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா. அடுத்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. வாட் இஸ் அ கோட் ஃபார் ஆரஞ்சு இஸ் ரெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இஸ்ன்ற டேர்மே இல்லை. நம்ம ரெட்டுக்கு இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் வெட் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து ஆரஞ்சுக்கு தெரிஞ்சா போதும். ஆரஞ்சு நமக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா. ஆரஞ்சு நமக்கு எங்க இருக்கு. இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேவா. ஸோ இங்க 2 இது இருக்கு. இந்த 2 இதுல நமக்கு ஆரஞ்சு மட்டும் தான் காமன். இதுல எது காமன் பார்க்கலாமா. பெட்டு இங்க இருக்கு, ரெட்டு இங்க இல்ல, பெட்டு இங்க இல்ல. ஸோ பெட்டு மட்டும் தான் எனக்கு காமனா இருக்கு. அப்போ எனக்கு ஆரஞ்சுக்கு என்னது பெட்டுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ பெட்டு இஸ்ஸுக்கான கோடு தெரியாது, ரெட்டுக்கான கோடு நமக்கு வெட்டுன்னு தெரியும். ஸோ பெட்டு வெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பெட்டு இருக்கணும், லாஸ்ட் இதுல வெட்டு இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ்ஸுக்கு என்ன கோடுன்றது இங்க நமக்கு கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்க போறதும் கிடையாது.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் ஹாஸ் பீன் கோடட் அஸ் செட்டுக்கு என்ன கோடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ செட் எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இங்கேயும் இங்கேயும் எனக்கு என்னலாம் காமன்? பர்பிள் காமன். பர்பிள்க்கு இப்பதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? கெட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ரெட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? வெட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செட்டு டெட்டு மட்டும் தான் இருக்கு. இங்க எனக்கு காமன் செட்டு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இங்க எனக்கு ப்ளூ சில்வர் தான் இருக்கு. இங்க எனக்கு ப்ளூ மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த 2 ப்ளூ தான் எனக்கு செட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இங்க 2 கோடிங்க்கு நம்ம டீகோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வெட்டு கெட்டு கிடையாது. ஸோ மிச்ச செட்டு டெட்ல எனக்கு இது ரெண்டுலயும் எது காமனா இருக்கு? செட்டு மட்டும் தான் காமனா இருக்கு. இந்த 2 இதுல எனக்கு எது காமனா இருக்கு? இங்க கோடிங் பண்றதுக்கு முன்னாடி இருந்த கலர்ல ப்ளூ மட்டும் தான் காமனா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியருங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த கோட் ஃபார் த கலர் கிரே அப்படின்னு கேக்குறாங்க. கிரே எங்கெல்லாம் இருக்கு? இங்க 2 இடத்துல இருக்கா? ஸோ இங்க ஆரஞ்சுக்கு நம்ம கோடு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கோடு கண்டுபிடிச்சோம்? பெட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எனக்கு மிச்சம் இருக்கிறது ரெட்டும் பெட்டும் மட்டும்தான். செட்டுக்கு இப்பதான் நம்ம கோடு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ எனக்கு ரெட்டு பெட்ல தான் ஏதாவது ஒண்ணு வேணும். இங்க எனக்கு கெட்டுக்கு என்ன கோடுன்னு தெரியும். இங்க எனக்கு காமனா இருக்குது பெட்டு மட்டும் தான். வெட்டுக்கும் எனக்கு என்ன கோடுன்னு தெரியும். பெட்டு வெட்டு. இங்க 2 இதுல எனக்கு இப்போதைக்கு காமனா இருக்குது பெட்டு மட்டும்தான். ஓகேவா? ஸோ இங்க கிரேக்கு எனக்கு என்ன கோடு? பெட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, காமனா இருக்கதை எலிமினேட் பண்ணாலே வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்லயே போட்டுருக்கலாம். இது வந்து ஓல்டு பேட்டர்ன்ஸ் தான். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஆரஞ்சுக்கு பெட்டுன்னு இப்பதான் நம்ம சொன்னோம் இல்லையா கோடு. ஆரஞ்சுக்கு பெட்டுன்னு இப்பதான் நம்ம கோடு கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. கிரீனுக்கு செட்டு கிடையாது. செட்டுக்கு நம்ம வேற வந்து இப்பதான் நம்ம ஆன்சர் பண்ணோம். எங்க ஆன்சர் பண்ணோம்னு பாருங்க. செட்டுக்கு ப்ளூ அப்படின்னு சொல்லி இப்பதான் ஆன்சர் பண்ணோம். ஸோ செட்டுக்கு கிரீன் அப்படின்றது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆரஞ்சுக்கு பெட்டுன்றது கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 19 and 20 கோடிங் அண்ட் டிகோடிங்ல புதுசா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பலூன்ஸ் ஆர் ப்ளூ இஸ் கோடட் அஸ் 834. ரெயின்போ இன் ஸ்கை இஸ் கோடட் அஸ் 723. கார்பெட் இஸ் பியூட்டிஃபுல்ன்றது 629 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது கவுண்ட் பாருங்க. கவுண்ட் வச்சு இருக்கான்னு 4 5 6 7. ஸோ அதுதான் 7. இன்னுக்கு 2. ஓகே, ஸ்கைல 3 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 3 அத மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த கோட் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கேர்ள்ஸ்ல டோட்டலா கவுண்ட் 5. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியருங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த கோட் ஃபார் இந்தியா இஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. இந்தியாவில் எனக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 5 இருக்கு. இஸ்ஸுக்கு 2, ஏல 1. கண்ட்ரில எனக்கு எத்தனை இருக்கு? 3 6 7. ஸோ எனக்கு 5ல ஆரம்பிக்கிற ஆப்ஷன் 1 மட்டும்தான். ஸோ டைம் கன்சியூம் ஆகாம அப்படியே நான் ஆப்ஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க நம்ம கேட்ட கோடிங் அண்ட் டீகோடிங்கும் ஈஸியானதுதான். ஸோ இதுலயும் நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆல்பா நியூமரிக் சீரியஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்பா நியூமரிக் சீரியஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹவு மெனி சிம்பிள்ஸ் இன் த கிவன் சீரியஸ் ஆர் இமீடியட்லி ப்ரிசீடட் பை வவல். ஸோ சிம்பிள் ப்ரிசீடட் பை வவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சிம்பிள் எனக்கு கம்மியா இருக்கும். அதனால நான் சிம்பிள் வச்சு நான் ட்ரை பண்றேன். இங்க சிம்பிள் ஆனா வவல் கிடையாது. இங்க சிம்பிள் வவலா? ஸோ இது ஒரு பேட். எனக்கு இங்க சிம்பிள் ஆனா வவல் கிடையாது. இது சிம்பிள் வவல் கிடையாது. ஸோ அடுத்து இது சிம்பிள் இது வவல். ஸோ இது செகண்ட் பேர். இது சிம்பிள் ஆனா இங்க வவல் கிடையாது. இது சிம்பிள் இது வவல் கிடையாது. ஸோ எனக்கு எத்தனை பேர் இருக்கு? 2 பேர் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த 7th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட்? 7th element from the left of the 15th element from the left. 15th element of the left அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க எனக்கு லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். -7 - 15 என்ன வரும்? 8. 8 from the left அப்படின்னு தான் பண்ணணும். இங்க நான் -8 அப்படின்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 8 from the left எனக்கு எது? அதான் ஆன்சர். 3 6 7 8. 8 from the left எனக்கு என்னது? percentage. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இதே எனக்கு இங்க ரைட்னு கொடுத்திருந்தா நான் பிளஸ் பண்ணி இருந்திருப்பேன். ரைட்ல இருந்து எடுத்திருந்திருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட், how many such consonants are there in the given series, each of which is immediately preceded by vowel? எனக்கு இங்க என்ன இருக்கணும்? consonants இருக்கணும், preceded by vowel and succeeded by symbol. ஸோ இங்க எனக்கு succeeded by என்னது? symbol அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு கொடுத்துருக்கிறதுல வவல் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு வவல். வவலுக்கு அப்புறம் எனக்கு கன்சனன்ட் இல்லை. ஸோ இது கிடையாது. அடுத்தது எங்க இருக்கு பாருங்க. இங்க வவல் இருக்கு. வவலுக்கு அப்புறமா எனக்கு திரும்ப ஒரு வவல் தான் இருக்கு. ஸோ இங்க வராது.
ஓகேவா? இங்க வவல் இருக்கு. வவலுக்கு அப்புறமா கன்சோனன்ட் இருக்கு. கன்சோனன்ட்க்கு அப்புறமா எனக்கு சிம்பல் இல்ல. சோ அது வராது. வவல் வேற எங்க இருக்கு பாருங்க, ஈ இருக்கு. வவலுக்கு அப்புறமா எனக்கு கன்சோனன்ட் இல்ல. வேற எங்கேயுமே எனக்கு வவல் இல்ல. சோ எனக்கு எந்த பேர்லயுமே அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. சோ அதனால நன்னு தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which element is placed fourth to the right of 11th from the left? so fourth to the right 11th from the left. எனக்கு ரைட் லெஃப்ட்னு இருக்கு. சோ நான் பிளஸ் பண்ண போறேன். சோ 15th. எனக்கு செகண்டா என்ன கொடுத்திருக்காங்க, லெஃப்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ லெஃப்ட்ல இருந்து 15th டேர்ம் என்னன்றதை நான் கவுண்ட் பண்ண போறேன். லெஃப்ட்ல இருந்து 15th டேர்ம் என்னன்னு பாருங்க, 6 9 12 15. சோ லெஃப்ட்ல இருந்து எனக்கு 15th டேர்ம் கொஸ்டின் மார்க் எங்க இருக்கு, ஆப்ஷன் டி ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. if all the symbols in the series are removed, which element will be sixth from the right end? ரைட் எண்ட்ல இருந்தா கேக்குறாங்க. சோ நான் ரைட் எண்ட்ல இருந்து சிம்பிள்ஸை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணிட்டு சிக்ஸ்த் 1 2 3 4 5 6 சிக்ஸ்த் டேர்ம் என்னன்னு கேக்குறாங்க. சோ 5 தான் என்னுடைய சிக்ஸ்த் டேர்ம். சோ ஆப்ஷன் ஏ. கிளியர்? ரைட்ல இருந்து கேக்குறதுனால நான் ரைட்ல இருந்து அடிச்சுட்டு போறேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, how many symbols are there in the first vowel from the left and first consonant from the right end? ஓகேவா? எத்தனை சிம்பிள் நடுவுல இருக்குன்னு கேக்குறாங்க. எங்க இருந்து? ஃபர்ஸ்ட் வவல் ஃப்ரம் த லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வவல் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கன்சனன்ட் ஃப்ரம் த ரைட் இங்க இருக்கு. சோ எனக்கு எத்தனை சிம்பிள் இருக்கு நடுவுல? ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. how many such symbols are there in the given series which are immediately preceded by symbol? so symbol இருக்கணும், அது preceded by symbol and followed by consonant அப்படின்னு கேக்குறாங்க. and followed by consonant. எனக்கு சிம்பிள் ரெண்டு சிம்பிள் எங்க கண்டினியூஸா வருதுன்னு பாருங்க, இங்க ரெண்டு சிம்பிள் இருக்கு. followed by consonant. so bன்றது எனக்கு consonant தான். so ஒரு இது வந்துருச்சு. so ரெண்டு சிம்பிள் வேற எங்க எனக்கு அடுத்தடுத்து வருதுன்னு பாருங்க, இங்க ரெண்டு சிம்பிள் எனக்கு அடுத்தடுத்து வரல. so எனக்கு இங்க ஒரே ஒரு பேர்ல மட்டும் தான் வருது. so option C is the correct answer. next பாருங்க, which element is second to the right of the 15th element from the left அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரைட் ஒரு லெஃப்ட் இருக்கு. சோ நான் பிளஸ் பண்ணுவேன். சோ 17th செகண்ட் இது எனக்கு லெஃப்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் லெஃப்ட்ல இருந்து 17th டேர்ம் என்ன அப்படின்றத பார்க்க போறேன். சோ 4 6 8 12 16. சோ இது என்னுடைய 17th. சோ 17th டேர்ம் என்னது, லெஃப்ட். கரெக்டா தானே எழுதியிருக்கோம். சோ 4 8 9 10 11 12 13 14 15 16 இதான் என்னுடைய 17th டேர்ம். சோ ஓ தான் ஆன்சர். ஓகேவா? பி கிடையாது. எனக்கு லெஃப்ட்ல இருந்து 17th டேர்ம் தான் வேணும். சோ இங்க ஆப்ஷன்ஸ்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. நம்மளோட கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஓ தான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் given in the alpha numeric series? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் கேக்குறாங்க. 2 4s are 8 8 5s are 40 40 into 1 40. ஓகேவா? சோ அதனால 40 தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, 2 3 4 அப்படின்னு நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க. if all digits in each of the number are arranged in ascending order within the number, what will be the highest number formed அப்படின்னு தான் கேக்குறாங்க. ascending order, இது ஏற்கனவே ascending orderல இருக்கா? இதுவும் ascending orderல இருக்கா? இல்ல. so 5 6 7. இத ascending orderல அரேஞ்ச் பண்ணா 238. இத ascending orderனா 467. இங்க 499. which of the following is the highest numberன்னு கேக்குறாங்களா? சோ இங்க 5ல ஸ்டார்ட் ஆகுதா? சோ இதுதான் ஹையஸ்ட் நம்பர். 657ல இருந்து ஃபார்ம் ஆச்சு. சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சோ எல்லாமே ஈஸி தான். பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சம்ம வந்து நீங்க 30 out of 30 வாங்கிருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. அவ்வளவு ஒன்றும் டஃபா இல்லை. சரிங்களா? சோ நிறைய பிராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். நீங்க மத்த எக்ஸாம்ஸ்க்குலாம் கூட டிஎன்பிசிக்குலாம் கூட பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ இல்லவோ, இல்ல ஆர்ஆர்பிக்கும் பண்றீங்களோ இல்லையோ, பேங்கிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பிக்கும் சரி பேங்கிங்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்ல எவ்வளவு ஸ்கோர் வாங்குனீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். ஸோ எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் வழியா பேங்கிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்மளோட டெஸ்ட் நம்பர் 3க்கான குவான்ஸ் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்கஷன் 3ல ஸோ நான் ஆன்சர் எதுவுமே போல்ட் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் நியூவாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ்ல கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொல்யூஷன் பாருங்க, பெட்டரா இருக்கும். ஓகேவா? நீங்க ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ண டெஸ்ட் அட்டன் பண்ண ஆஸ் பண்ணா இருந்தாலும் எகைன் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வித்தின் 20-30 செகண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா, there are certain number of students in a class and the average weight of 30 boys is 10 kg more than the average weight of 20 girls. ஸோ மொத்தமா 30 பசங்க இருக்காங்க, 20 பொண்ணுங்க இருக்காங்க.
ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 30 பாய்ஸ் இஸ் 10 kg மோர் தென் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 20 கேர்ள்ஸ். ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸோட 10 அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இஃப் த டோட்டல் வெயிட் ஆஃப் த 20 கேர்ள்ஸ் இஸ் 600 kg, இது டோட்டல் வெயிட். அப்ப எனக்கு பொண்ணுங்களோட ஆவரேஜ் மட்டும் வேணும், ஓகேங்களா? கேர்ள்ஸோட ஆவரேஜ் மட்டும் வேணும்னா டோட்டல் 600 டிவைட் பை 20 பொண்ணுங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? டோட்டல் கொடுத்துருக்காங்க, இங்க ஆவரேஜ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? இங்கேயும் ஆவரேஜ் வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க வந்து நெக்ஸ்ட் டோட்டல் வெயிட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வெயிட்னா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் எத்தனை பேர் இருக்காங்களோ. ஸோ அப்புறம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 30. அப்போ கேர்ள்ஸோட ஆவரேஜ் 30. நீங்க பாய்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? 10 kg மோர் தென். அப்ப பாய்ஸுக்கு என்ன வரும்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ 40 வரும். ஏன்னா 10 மோர் தென் கேர்ள்ஸ் அப்படின்றீங்க, கேட்டீங்களா? தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். ஓகே, எப்படி பண்ணலாம் இதை? ஸோ முதல்ல மொத்தம் 20 பசங்க இருக்காங்க, சாரி 30 பசங்க இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 40, கரெக்டா? 30 இங்கேருந்து எடுத்திருக்கேன், ஆவரேஜ் இங்கேருந்து எடுத்திருக்கேன், கிளியரா? பிளஸ் இது ஒரு செட். மொத்தமா 30 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 20 பொண்ணுங்க இருக்காங்க, ஆவரேஜ் தான் 30, ஓகேங்களா? இது 30 பசங்க ஆவரேஜ் 40, 20 பொண்ணுங்க ஆவரேஜ் 30. ஸோ மொத்தமா நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வெயிட் கிடைச்சிடும். மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து சொல்றேன், ஓகேங்களா? அப்ப ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டலா மொத்தமா கிடைச்சிருச்சு, டிவைட் பை மொத்த பசங்கன்னா 30 பேர் வந்து பசங்க, 20 பொண்ணுங்க, மொத்தமா 50 பேர். இப்போ இதை சால்வ் பண்ணணும், கிளியர்? இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணும்போது நீங்க டேரக்டா மல்டிப்ளை பண்ண வேணாம். ஸோ டேரக்டா அடிக்கலாம். ஸோ 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் மாதிரி இருக்கும்போது பிளஸ் சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த 0 டிஸ்டர்ப் பண்றீங்கன்னா நீங்க இங்கேயும் 0 அடிக்கணும், இங்கேயும் 0 அடிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியர்? இங்கேயும் நீங்க அடிக்கணும், இங்கேயும் அடிக்கணும். இப்போ எகைன் 5 இருக்கு. ஸோ இது எப்படி அடிக்கலாம்னா, ஸோ 4 5 5, 6 5 30, இங்கே 6 5 30. அப்ப 6 4 24 கிடைக்கும், 2 6 12 கிடைக்கும், மொத்தமா 36. அப்ப ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் வந்து 36 kgs for answers, ஓகேங்களா? இதை நீங்க மிக்சர் அலிகேஷன் ரூலை வச்சும் போடலாம். செகண்ட் வே. தேர்ட் வே வந்து வேற எப்படி இந்த கொஸ்டின்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணலாம்னா, எதர் மிக்சர் ஆர் மிக்சர் அலிகேஷன் ரூலை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மொத்த பசங்களை வந்து நீங்க x plus y பிரிச்சுக்கலாம். இதோட ஆவரேஜ் மொத்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து பசங்களை எக்ஸ்னு வச்சுக்கிட்டா அவங்களோட நம்பர் ஆஃப் 30 பசங்க அப்படின்னா 30. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? 40 plus 20 இன்ட்டு, ஸோ இவங்களோட ஆவரேஜ் வந்து ஐ திங்க் 30. ஸோ நீங்கள் இங்கேருந்து கூட எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேலையை கண்டுபிடிச்சு போகலாம். இப்போ இங்கே நீங்கள் 30 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே 20 கூட இங்கே எக்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம். உங்களை சொல்கிறேன், கிளியராக மட்டும் சொல்கிறேன், நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஸோ இது பொண்ணுங்க பசங்க அண்டு பொண்ணுங்க பசங்க, ஓகேவா? அண்டு இது வந்து மொத்தமாக இருக்குது. ஸோ மொத்தமான ஆவரேஜ் மட்டும் தெரியல. ஸோ இங்கே மட்டும் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் ஃபார்மேட் தான் இந்த ஃபார்மேட். இப்படி நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டேட்டா மேலே சால்வ் பண்ண அப்படின்னு சால்வ் பண்ணலாம். இல்லை மிக்சர் அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 36 இஸ் யுவர் ரைட் ஆன்சர்ஸ். கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இதெல்லாம் வந்து கிளரிக்கல்ல கொஞ்சம் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, a sum of money is to be distributed among A, B, C, D in the proportion of 3:5:2:4. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏக்கு 3 ரூபாய் போச்சு அப்படின்னா பிக்கு வந்து 5 ரூபாய் போகும், சிக்கு 2 ரூபாய் போகும், டிக்கு 4 ரூபாய் போகும். இஃப் டி கெட்ஸ் 3000 மோர் தென் ஏ, அப்போ இப்போ ஏ அண்ட் பி சி டி இருக்காங்க. இவங்க ரேஷியோ 3:5:2:4 இருக்கு. இவங்க என்ன சொல்லலாம், டி வந்து 3000 ரூபாய் அதிகமாக வாங்குறாரு. ரேஷியோ வச்சு பார்க்கும்போது 2 பார்ட் டி அதிகமாக வாங்குறாரு. நான் என்ன சொல்லணும்னா 2 ரூபாய் அதிகமாக வாங்குறாரு. இந்த 2 ரூபாயோட மதிப்பை தான் நம்ம கொஸ்டின்ல 3000 சொல்றோம். 3000 சொல்றோம். தென் ஃபைண்ட் டோட்டல் மணி விச் இஸ் டிஸ்ட்ரிபியூட் அமாங் ஆல். அப்ப மொத்த மணி என்ன? மொத்த மணி என்ன பண்ணுவீங்க? டிஃபரன்ஸ் 2 எடுக்கிறீங்க. மொத்தம் என்ன? மொத்தமா ஆட் பண்ணும். ஸோ 3 + 5 8, 8 2 10 14. 2 பங்கு 3000. அப்ப 14 பங்கு எவ்வளோ? ஏன் 14 பங்கு நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ மொத்தமா தேவையான அமௌண்ட் வந்து 14 ரூபாய் தான், ஓகேங்களா? இதை இப்ப 7ஆல மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு 14 கிடைக்கும். இதையும் நீங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ 21,30 கிடைக்கும். அப்ப 21,000 இஸ் யுவர் ஆன்சர்ஸ்ங்க. 21,000 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளவுதான், கிளியருங்களா? அட் த சேம் டைம் அப்படிதான் பண்ண முடியும் நம்மளால, ஓகே? ஏன்னா இப்போ இன்கேஸ் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுத போறோம், இல்லை ஒரு எஸ்எஸ்சி சம்டைம்ஸ் எஸ்எஸ்சி லோ கிரேட் எழுத போறீங்க, ஒரு எம்டிஎஸ் எழுத போறீங்க அப்படின்னா, ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 3 + 5 + 2 + 4 மொத்தமா வந்து 14. அப்ப 14ஓட மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர். 14ஓட மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர். சம்டைம் பேங்க்லயும் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இன்கேஸ் இங்க 28 இல்லாம இருந்துச்சுன்னா நான் மேபி இதை வச்சு அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, கிளியரா? இப்ப
பட் இங்க வந்து 28 மல்டிபிள்ஸ், அப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். பட் நீங்க இதை மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பேங்க் எக்ஸாம்லேயே சில இடங்கள் நமக்கு யூஸ் ஆகலாம். பார்த்து செகண்ட்ல ஒரு 5 செகண்ட்ல கொஸ்டின் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, அப்போ என்ன தெரியணும் உங்களுக்கு அப்படின்னா, ஸோ டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. இப்படி ஸோ டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்கன்னா மொத்தம் 14 ஆன்சர் மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பி வச்சுக்கலாம். இன்கேஸ் ஆப்ஷன் மாறிச்சு அப்படின்னா டேட்டா 14 மல்டிபிள் மட்டும் எடுத்து பிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 2 முடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா, ஸோ salaries of Ram and Rohit are in the ratio 4:5. Okay, if the salary of each increased by rupees 3,000, the new ratio becomes 10:11. What is the initial salary of Rohit? ஓகேங்களா, நீங்க கிளியரா பார்க்க வேண்டிய விஷயம், 2 ரேஷியோஸ் இருக்கு. ஓகேங்களா, 4:5 ஒன்று இருக்கு, ஸோ 10:11 ஒன்று இருக்கு. 2 ரேஷியோஸ் இருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இதோட டிஃபரன்ஸும் 6 தான், இந்த டிஃபரன்ஸும் 6 தான். கரெக்டுங்களா, அப்ப இந்த 6 தான் அந்த சேஞ்சஸ் என்ன? இஃப் த salary of each is increased by 3,000. அப்ப இந்த 6 பாட்டு தான் அவங்க சொல்ற 3,000. இந்த 6 பாட்டு தான் அவங்க சொல்ற 3,000. எனக்கு எவ்வளவு வேணும்? வாட் இஸ் த இனிஷியல் salary of ரோஹித்? அப்ப இவரு ராம், இவரு ரோஹித். நீங்க ரோஹித்தோட இனிஷியல் சேலரினா 5. 6 பாட்டு 3,000னா 5 பாட்டு எவ்வளோ? 2,500 இல்லையா? அவ்வளவுதான், 2,500. ரேஷியோ பேலன்சிங் மெத்தட் தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையா இருந்தா கூட எப்படி பேலன்ஸ் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கிளியரா, இதை நீங்க இப்படி யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இன்கேஸ் இல்ல அப்படின்னா, இது 4x, இவரு 5x பிளஸ் 3,000. ஏன்னா 3,000 இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்னா பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளவு அமௌண்ட்? ஸோ 10/11. இங்க இருந்து நீங்க எக்ஸ் ஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். இதையும் நான் டீச் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து நீங்க எக்ஸ் ஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இதுக்கு 3ஆவது மெத்தட் கூட இருக்குங்க. நீங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்ம் கூட நீங்க ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இதை வந்து 4xன்னு வச்சுட்டு இதை வந்து 10yன்னு வச்சுட்டு கூட நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ 3 வேளை நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. இங்கேயும் நீங்க தெரிஞ்சுக்கணும் விஷயம், ரோஹித்தோட இனிஷியல் ரேஷியோ 5. அப்போ 5ஓட மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர்ஸ். 5ஓட மல்டிபிள் தான். ஆப்வியஸா எல்லாமே 5ஓட மல்டிபிள்ஸ் தான் இருக்கு. பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்லையும். ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் ஸ்கோர் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 4. அதே மாதிரி தான் இங்கே இருக்கு பாருங்க. The ratio of income of ராகுல் அண்ட் ராஜு. ஓகேங்களா, இது ராகுல், இது ராஜு. ஸோ 6:5. கரெக்டா? And they save rupees 1,500 each. Their expenditure ratio 9:7. Then find what is the sum of their incomes. ஓகேவா, இதை நான் பார்த்த உடனே ஆப்ஷன் இ தான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகேவா, ஒய் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாட் இஸ் த சம் ஆஃப் தட் இன்கம்ஸ்னு கேட்டிருக்கீங்க. 2 பிளஸ் பண்ணேன்னா 6 + 5 11. அப்போ 11ஓட மல்டிபிள்ஸ் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 4மே வராது. ஸோ இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். பேப்பர் பென் எதுவுமே தேவையில்லை. கிளியர்? பட் இருந்தாலும் நான் ப்ரொசீஜர் லேர்ன் பண்ணுறாக்கான இந்த கொஸ்டின் எங்கே நான் ரீடீச் பண்ணுறேன். ஸோ 6:5, செகண்ட் ரேஷியோ 9:7. இங்கே பாருங்க, இந்த கேப் 2, இந்த கேப் 3. போன கொஸ்டின்ல பேலன்ஸ் ஆச்சு, இந்த கொஸ்டின்ல பேலன்ஸ் ஆகல. அப்ப நீங்க இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இதோட கேப் 2, இதோட கேப் 1, இதோட கேப்பை இதுல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? 6 × 12, 5 × 10. இதோட கேப்பை இங்க மல்டிப்ளை பண்ணுங்க இன்டு 1. என்ன கிடைக்கும்? 9:7. இப்போ இந்த கேப் 3, இந்த கேப் 3. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே காமனா வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ 3 தான் 1,500. ஏன்னா 1000 இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்கீங்க, 1,500. வாட் இஸ் த சம் ஆஃப் த இன்கம்ஸ்? சம் ஆஃப் இன்கம்ஸ்னா நீங்க கண்டுபிடிச்சதுக்கு வந்துடணும், இங்க போக கூடாது. நீங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு போனதுக்கு வந்துடணும். அப்ப பாருங்க என்ன வரும்? 10 + 12 = 22. அப்ப 22 பார்ட் இவ்வளோ. ஸோ 23 × 500னா 1,500. 22 × 500னா 22 5 110ங்க. ஸோ இன்னும் 2 0 ஆட் பண்ணீங்கன்னா 11,000 is your answers. 11,000 is your answers. ஸோ நம்மளே சொன்னது ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நீங்க இப்படி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கொஸ்டினை பற்றி நீங்க பார்த்த உடனே ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின்ஸ் பேங்க்ல கேட்க மாட்டாங்க மைண்ட் செட்லாம் வரவேனா. ஸோ ப்ரிலிமினரியாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க, இல்லை ரொம்ப மெயின்ஸ்னா ரொம்ப ஹார்டஸ்ட் கொஸ்டின் இருக்கலாம், கிடையாது. ஸோ மெயின்ஸில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது உங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ப்ரெஷரில் இருப்பீங்க அந்த மொமெண்ட்டில். ஸோ இன்னும் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்க கண்ணுக்கு அது புலப்பட்டுரும். ஈஸியாக அந்த ஒரு மார்க் கிடைச்சிடும். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க் நீங்கள் எடுத்தால் கூட பெரிய விஷயம் தான் அது. ஓகேவா?
கொஸ்டின் நம்பர் 5. அட் த சேம் டைம் பிலிமினரியில் இது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க சான்சஸ் நிறையவே இருக்குங்க. அப்கமிங் இப்போ ஆர்பி கிளர்க்லாம் எழுதிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த லெவலில் தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. The average weight of Arul, Tinu, Kavi and Divya is 68 kg. So average னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு டோட்டல் வேணும். அப்ப அருள் பிளஸ் டினு பிளஸ் கவி பிளஸ் திவ்யா இவங்களோட ஆவரேஜ் தான் 68. அப்ப டோட்டல்லாம் 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 32க்கு 2 மிச்சம் 3, 6 4 24 27 272. செக் பண்ணுங்க. 6 4 24 240, 8 4 32 272. Ratio of the weight of Arul to Dinu is 6:5. அதாவது அருளுக்கும் டினுக்கும் உள்ள ரேஷியோ 6:5. சரிங்களா? அருள்ஸ் வெயிட் இஸ் 48 kg. அருளோட வெயிட்டே 48 சொல்றீங்க. அப்ப இந்த 6 பங்கு தான் 48. இந்த 6 பங்கு தான் 48. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் என்ன நம்பர்ல மல்டிப்ளை பண்றீங்களோ அதான் நீங்க இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் இருக்கு இல்லையா? புதுசா பார்க்குறவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் என்ன ரேஷியோஸ் இருக்கோ அதே ரேஷியோல அந்த பக்கம் மல்டிப்ளை நீங்க பண்ணணும். இப்போ இங்கே 8 அந்த பக்கம் 8 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஏன் 8 மல்டிப்ளை பண்றீங்க? இங்க 48, 6 8 48, அப்ப இங்க 5 8 40. அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா அருளோட ஏஜ் 48, டினியோட ஏஜ் 40 சொல்லலாம். தென் வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கவி அண்ட் திவ்யா? மொத்தமா 272. இப்போ இதுல நான் ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னா 40 40 80 88. இதை நான் அருள் அண்ட் டினுக்கு போல ஆட் பண்ணேன்னா 88 பிளஸ் கவி பிளஸ் திவ்யா ஈக்குவல்ஸ் டு 272. எனக்கு கவி பிளஸ் திவ்யா டோட்டல் வெயிட் வேணும் அப்படின்னா 272 மைனஸ் 88 என்ன வரும்? 2ல 8 போகாது. அப்ப 12, 14 8 போச்சுன்னா 4. அப்ப இங்க 6 இருக்கும். இங்க கடை வாங்கினீங்கன்னா 14, 14 8 போச்சுன்னா 8. ஸோ இங்க 1 இருக்கும். 184 கரெக்டுங்களா? 84லாம் 2 எஸ் கரெக்டாக தான் பண்ணிருக்கோம். 184 இது கவி மற்றும் திவ்யாவோட டோட்டல். நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? ஆவரேஜ் வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆவரேஜ்னா 180 டிவைட் பை எத்தனை பேர் இருக்காங்கன்னு கீழே போடுவோம். 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ 9 2 18 2 4. ஓகேங்களா? 92 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 92 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அருமையான கொஸ்டின்ஸ்க்கு டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகிற மாதிரிலாம் நான் டீச் பண்ணாலும் உங்களுக்கு அப்படி இருக்கு. நீங்க சால்வ் பண்ணும்போது வித் ஷியூரா ஒரு 1 மினிட்ல இந்த கொஸ்டினை கிராக் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. So average of 5 numbers is 20. If each number is multiplied by 2, what will be the new average? நம்ம இது ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது பேங்க்லேயும் 2 டைம் கேட்டிருக்காங்க இதே மாதிரி கொஸ்டின். அட் த சேம் டைம் எஸ்எஸ்சியில் அதிகமாக ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அட் த சேம் டைம் ரயில்வேலையும் கேட்குறான். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 5 numbers is 20. இஃப் ஈச்னு வார்த்தை கொடுத்தாலே என்ன பண்ணணும்னா ஈச் நம்பர் இஸ் மல்டிபிள் பை 2 அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ஆவரேஜில் 2 மல்டிப்ளை பண்ணி 40 தான் நியூ ஆவரேஜ்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ 40 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஸோ அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்களோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை என்ன கொடுத்தாலும் சரி எல்லா நம்பர்லையும் அதை பண்ணுங்கன்னு கொடுத்துட்டா நீங்கள் கொடுத்துருக்க மொத்த ஆவரேஜ்லேருந்து அந்த வேலையை பண்ணால் போதும். மொத்த ஆவரேஜ் 20. ஸோ 20 இன்ட்டு மல்டிப்ளை கொடுத்துருக்கீங்க 2ஆல் இன்ட்டு 2 40 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 செகண்ட்ஸில் கிராக் பண்ணலாம் அது மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, 6 இஸ் ஓவர். கொஸ்டின் நம்பர் 7. தி ஆவரேஜ் ஆஃப் சோகன்ஸ் மார்க் இஸ் 6 சப்ஜெக்ட் இஸ் 74. 6 சப்ஜெக்ட்ல 74னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? ஆவரேஜ். எனக்கு அப்ப டோட்டல் வேணும் என்ன பண்ணுவேன்? 74 இன்ட்டு 6. கரெக்டா? ஸோ 7 6 420, 4 6 24, மொத்தம் 444. Clear? If his average in 5 subjects excluding science is 70, அப்புறம் 6 சப்ஜெக்ட்ங்கிற 5 மாறப்போகுது. கரெக்டா? ஸோ ஆவரேஜ் 70 மாறுது. அப்போ 70 இன்ட்டு 5 அப்படின்னா 350. அப்ப இது 6 சப்ஜெக்ட்கான மொத்த ஸ்கோரு, இது 5 சப்ஜெக்டான மொத்த ஸ்கோர். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நீங்க வெளியே கொண்டு போன சயின்ஸ். அப்ப என்னவா இருக்கும்? 350ல இருந்து 400 தொடறதுக்கு ஒரு 50 தேவை. இந்த பக்கம் ஒரு 44 தேவை. அப்ப 94ங்கிறது என்னோட ஆன்சர்ஸ். 94 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 94 is your answers. Clearங்களா? 94 is my answer. Question number 8. இங்க என்ன சொல்றாங்கன்னா, the average marks of 13 paper is 40. The average marks of first 7 papers are 42 and last 7 papers is 35. Find the marks obtained by the 70 papers. So மொத்தம் 13 papers இருக்கு.
அதோட ஆவரேஜ் 40ன்னு சொல்றீங்க. அப்ப டோட்டல் என்னவா இருக்கும்னா 13 × 40, ஸோ 520 தான் 13 பேப்பருக்கான மொத்த மார்க். கிளியரா? ஏன்னா ஆவரேஜ் தான் அவங்க சொல்லியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் 7 பேப்பர்ல பார்த்தீங்கன்னா 42. அப்போ ஃபர்ஸ்ட் 7 பேப்பருக்கான கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7 × 42, ஸோ 2 7 14க்கு 4 மிச்சம் 1, 4 7 28 29. இது முதல்ல இருக்க 7 பேப்பருக்கான ஸ்கோர். லாஸ்ட் 7 பேப்பர், ஸோ லாஸ்ட் 7 பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7 × 35ன்றாங்க. ஸோ 7 5 35க்கு 5 மிச்சம் 3, 23 24. அப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணினா 14 பேப்பர் கிடைச்சிடும். ஏன்னா 7ஆம் பேப்பர் ஃபர்ஸ்ட் செட்லேயும் இருக்கு, செகண்ட் செட்லேயும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? மொத்தமாக 15 பேப்பர் தான். நீ ஃபர்ஸ்ட் 7 லாஸ்ட் 7 பிரிச்சிங்கன்னா அந்த 7ஆம் பேப்பர் முதல் செட்லேயும் வரும், செகண்ட் பேப்பர் செகண்ட் செட்லேயும் வரும். அப்போனா 14 கவுண்ட் ஆகும் மொத்தமாக. ஓகேங்களா? அப்போ நீங்கள் மேலே இருக்க 13லேருந்து கீழே இருக்க 14 மைனஸ் பண்ணால் மிச்சம் இருக்க ஒன்று தான் இந்த 7ஆவது பேப்பர். கிளியரா? அப்போ என்ன கிடைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ இது 9, இது 3, இது 5, 5 13 9, 5 20. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 19 தான் சயின்ஸோட மார்க். சாரி, சயின்ஸ் இல்லை இந்த கொஸ்டின், அந்த 7th பேப்பரோட ஆன்சர்ஸ். ஓகேங்களா? 7th பேப்பருக்கு அப்போ 19. உங்களுக்கு புரியுது இல்லையா? 7th பேப்பர் டபுள் டைம் கவுண்ட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து மொத்தமாக 13ங்கிறது ஒரே ஒரு டைம் கவுண்ட் ஆனது தான், இது 2 டைம் கவுண்ட் ஆனது. அப்போ இங்கே 14, அங்கே 13. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எகெயின் அந்த 7ஆவதோட மார்க். அப்போ 7ஆவோட மார்க் 19. இந்த கொஸ்டின் இப்படி அப்ரோச் பண்ணி தான் வந்து ப்ரொசீஜர். இதை நீ வேற மாதிரி பண்ணணும்னா ஸோ டோட்டலாக 40 மெத்தட் 2ன்னு போடுறேன். நான் அப்படியே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ மொத்தமாக 40. ஓகேங்களா? இந்த பக்கம் மொதல் 7, இந்த பக்கம் அடுத்த 7. ஓகேங்களா? இந்த பக்கம் மொதல் 7, இந்த பக்கம் அடுத்த 7. ஸோ மொதல் 7னா ஆவரேஜ் வந்து 42. அப்போ நான் எடுத்ததை விட இங்கே 2 அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ × 2 + 2. ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் மிச்சம் 7, அதோட ஆவரேஜ் இப்போ 35. அப்போ நான் எடுத்ததை விட 5 கம்மியாக இருக்கு. ஸோ -5 35 -5. ஓகேவா? அப்போ ஸோ 7 × 2னா +14, ஸோ 7 × 5னா -35. கரெக்டுங்களா? -30. அப்போ ரிசல்ட் என்ன? -21. -21. அப்போ ஒரிஜினல் ஆவரேஜ்ல இருந்து இந்த -21 கழிச்சு விட்டீங்கன்னா மிச்சம் இருக்க 19 தான் அந்த 7th பேப்பர். அவ்வளோதான். கிளியர்? இதுதான் செகண்ட் மாடல். எப்படி? மொத்தமாக 40, இந்த பக்கம் 42. அப்போ நான் வச்சிருக்க ஆவரேஜ் 2 கூட இருக்கு, மொத்தம் 7 நம்பர்ஸ். அப்போனா மொத்தம் 14 கூட இருக்கு, +14. இந்த பக்கம் மிச்சம் இருக்க 7, பட் இங்கே ஆவரேஜ் 35 தான். அப்படி பார்க்கும்போது நான் எடுத்த ஆவரேஜோட 5 கம்மியாக இருக்கு. அப்போ -5, மொத்தம் 7 நம்பர். -5 × 7 -35. இப்போ மொத்தம் -21 கம்மியாக இருக்கு. அப்போ ஒரிஜினல் ஆவரேஜ் 40 இருக்கு இல்லையா? அங்கே வந்து -21 பண்ணால் மிச்சம் 19 தான் அந்த 7th பேப்பர். கிளியருங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9 போகலாம். கொஸ்டின் நம்பர் 9ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ த ஏஜஸ் ஆஃப் A and B in the ratio 7:8. ஓகேங்களா? The ratio of A is to B is 7:8. After 8 years, the ratio of the age is 9:10. ரெண்டு ரேஷியோ வந்திருக்கா? இந்த டிஃபரன்ஸ் 2, இந்த டிஃபரன்ஸ் 2. அப்போ இந்த 2 தான் 8 years. சிம்பிள். 2 தான் 8 years. அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுதான் இனிஷியலு. ஓகேங்களா? அப்போ என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஸோ 2 பார்ட் 8னா 7 பார்ட் என்ன வரும்? இது 2 4. அப்போ 7 பார்ட் 28. கரெக்டா? அடுத்து 8 பார்ட் என்ன வரும்? 32. இப்போ மொத்தமாக கூட்டினா எனக்கு 60ன்னு வரும். 60ன்னு வரும். கரெக்டா? இதை நீங்கள் டேரக்டாக எப்படி பண்ணலாம்னா 2 பார்ட் வந்து 8, 2 பார்ட் 8 டேரக்டாக இதுக்குள்ள ஆட் பண்ணி 15 பார்ட்டு 7 8 15 பார்ட்டு நீங்கள் என்ன சொல்லலாம்? 2 4 8ன்னா 15 4 60 கூட சொல்லிட்டு போயிடலாம். இப்போ டீட்டெயிலாக எழுத வேணாம். 60. பட் என்கிட்ட அவங்க அதை மட்டும் கேட்கல. என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் A and B 7 years ago? இது ப்ரெசன்ட்டுங்க. இப்போ நீங்க கண்டுபிடிச்சது ப்ரெசன்ட். எனக்கு என்ன வேணும் 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஏக்கு ஒரு 7 வருஷம் நான் குறைக்கணும், பிக்கு ஒரு 7 வருஷம் குறைக்கணும். அப்புறம் மொத்தமாக நான் 14 குறைச்சிட்டேன் அப்படின்னா ரிசல்ட் வில் பி 46. 46 ஆப்ஷன்ல இல்லை. E is your answers. புரியுங்களா? 7 years ago. இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல தான் கண்டுபிடிச்சேன். 7 years ago ப்ரெசென்ட். ஸோ அப்போனா 5ங்கிறது மொத்தம் 60ங்கிறது தான் ப்ரெசென்ட். எனக்கு நீங்கள் 7 years ago கேட்குறீங்க. 7 yearsனா ஏக்கு ஒரு 7 வயசு நான் குறைக்கணும், பிக்கு ஒரு 7 வயசு நான் குறைக்கணும், மொத்தம் 14 குறைச்சிருவேன். ஸோ இப்போ 60ல் 14 பட்சம் மிச்சம் 46. ஸோ ஆப்ஷனில் இல்லை, ஆப்ஷன் E is your answers. கிளியர்? கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the sum of the age of A and B after 4 years 28. நல்லா ரீட் பண்ணுங்க. the sum of the age of A and B after 3 years. நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ப்ரெசென்ட் வேணும், எனக்கு ப்ரெசென்ட் வேணும்.
இப்போ 28 எப்படி ஆஃப்டர் 4 இயர்ஸ். இப்போ எனக்கு வேணும்னா ஏல ஒரு 4 குறைக்கணும், பில ஒரு 4 ஏன்னா நீங்க கொடுத்துருக்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டுங்களா. எனக்கு என்ன வேணும்னா இப்போ வேணும்னா இவருக்கு ஒரு 4 அவருக்கு ஒரு 4 நான் குறைச்சினா மொத்தம் 8 குறையும். 8 குறைச்சினா 20 தான் ப்ரெசென்ட். சம் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து 28. 20. If the ratio of percentage of A is to be 30:2. அப்போ இதுதான் ப்ரெசென்ட். இதை எப்படி பிரிக்கணுமா? 3:2 பிரிக்கணுமா? அப்போ 20 divided by 5. ஏன் 5 போடுறேன்? ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ 4ன்னு கிடைக்கும். அப்போ 4 × 3 12. இவங்க தான் ஏ. ஸோ 4 × 2 8. இதுதான் பி. ஓகேவா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்பு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ 20 இருக்கு. கரெக்ட். இப்போ 20 இருக்கு. ஓகேவா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம்னா இன்னொரு 12 ஆட் பண்ணும், 32. கரெக்டாக. எனக்கு இந்த ஸ்டெப்பில் தேவையில்லை. இது ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா இப்போ ஏயோட ஏஜ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் சொல்லு 6 இயர்ஸ் சொல்லலாம் எனக்கு தேவை. எனக்கு டேட்டா கேட்டு அவங்களோட மொத்தமாக ஆவரேஜ் தான் கேட்டிருக்கீங்க. அப்போ இப்போ 20 6 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு ஏக்கு ஒரு 6 பிக்கு ஒரு 6 கூடும் 12 32/2. ஏன் 2 போட்டிருக்கேன்னா ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 16 இஸ் யுவர் ஆன்சர். 16 இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? இந்த ஸ்டெப் தேவை இல்லை நமக்கு. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது இண்டிவிஜுவலாக ஏபியோட ஆன்சர் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்டெப் தேவை. அவங்க எனக்கு இண்டிவிஜுவலாக கேட்கவே இல்லை. அவங்க எனக்கு கேட்டுக்கிறது கலெக்டிவாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னால் ஆப்ஷன் பி டேரக்டாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 11. So ratio of the ages of Rahul and Sam is 4:3 and the ratio of ages of Sam to David 2:3. If the average age of Rahul and David is 25.5 years, then find the percentage of Sam. Okay va? So percentage of Sam வந்து 3 and 2. அப்போ 3க்கும் 6க்கும் மல்டிபிள் ரேஷியோ தான் வர முடியும். ஐ திங்க் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 3 2ஓட மல்டிபிள் எல்சிஎம்னா 6. ப்ராப்ளி பி ஆர் டி தான் ஆன்சராக வரணும். பட் நம்ம பேங்க்ல நன் ஆஃப் த ஈஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கனால இங்கே ப்ராப்ளம். கிளியரா? ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம். ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ராகுல் அண்ட் சாம்னு கொடுத்துருக்காங்க. இவங்க 4:3. ஓகேவா? அடுத்து சாமுக்கும் டேவிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம் டேவிட்னா இங்கே 2 இங்கே 3. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் யூஸ்வலாக வந்து இங்கே வந்து 3 போடுவீங்க, இங்கே வந்து 2 போடுவீங்க. ஓகேவா? ஏன்னா பக்கத்து நம்பர்ஸ் போடுவீங்க. பட் ஒரிஜினல் கான்செப்ட் என்ன தெரியுமா? இந்த கொஸ்டினோட கான்செப்ட் ஒரிஜினல் இந்த கொஸ்டினோட கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா இங்க சாமுக்கு மட்டும் 2 இருக்கு, 3 2. பட் 3க்கு 2 இல்லாம எனக்கு ஒரே நம்பர்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகுலுக்கு ஒரே நம்பர் தான் 4 இருக்கு, டேவிடுக்கு ஒரே நம்பர் தான் 3 இருக்கு. பட் சாமுக்கு மட்டும் 2 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு எல்சிஎம்ங்கிற கான்செப்ட் நான் போறேன். 3 2க்கு எல்சிஎம் 6. அப்ப இதை நான் 6 ஆக்கணும் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த ஹோல் டேர்மே நான் மல்டிப்ளை பண்ணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 8 6ன்னு கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? மொத்த டேர்மே நான் பண்ணும். அப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணணும்னா இதை நான் 6 ஆக்கணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப இந்த ஹோல் டேர்மே 3ஆல மல்டிப்ளை பண்ணும். ஆல்ரெடி 6 தான் இருக்கு. அப்ப இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9. இவ்வளவுதான் கான்செப்ட். இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், அப்படி பண்ணாம இங்க 3 இங்க 2 போட்டு நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். பட் ஒரிஜினல் கான்செப்ட் வந்து ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து எல்சிஎம் தேவை. எல்சிஎம் மட்டும் இப்போ 6னா இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ஹோல் டைம் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ஹோல் டைம் 3ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? இப்போ 8 6 9 கிடைச்சிருச்சு. ராகுலுக்கும் டேவிட்டுக்கும் உள்ள ரேஷியோ ஆவரேஜ் வந்து 25:5. அப்போ என்ன சொல்லலாம்னா ஸோ 8 + 9னா மொத்தம் 15. ஓகேங்களா? சாரி 17. இந்த 17ஓட ரேஷியோ தான் 51. நான் சொல்றது புரியுதா? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ராகுல் டேவிட் என்ன வரும்? 8 9 17 மொத்தம். எனக்கு ஆவரேஜ் வேணாம், டோட்டல் வேணும்னா 25.5 × 2. அப்போ 22 50 0.5 × 2 1 51. 17 பாட்டு தான் 51. தென் ஃபைண்ட் த percentage ஆஃப் சாம் அப்படின்னா சேம் வந்து 6. அப்போ நீங்க இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 51, இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 18. அப்போ 18 years இஸ் யுவர் ஆன்சர் நண்பா. 18 years இஸ் யுவர் ஆன்சர். நான் முன்னாடியே சொன்னேன் 3 and 2ஓட ரேஷியோஸ் வந்து எல்சிஎம் வந்து 6 அப்படின்னா கண்டிப்பா பிடி தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ பி இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டா? கொஸ்டின் நம்பர் 12. A's and B's age are in the ratio 4:5. 4 years hence the ratio of their age will be 5:6. What is the percentage of B? ஸோ இங்கே percentage of B பார்த்தீங்கன்னா ரேஷியோ 5. 5ஓட ஆன்சர்ஸ் தான் மல்டிபிளாக வர முடியும். 5 மல்டிபிள் தான் ஆன்சர்ஸ் வர முடியும். ஸோ ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனுமே அப்படி தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் நம்ம 4:5 5:6. இந்த ரேஷியோ 1 இந்த ரேஷியோ 1. அப்போ இந்த ஒரு ரேஷியோ தான் நீங்கள் கொடுத்துருக்க 4 years.
எனக்கு என்ன வேணும் பர்சன்டேஜ் ஆஃப் பி வேணும். பின்னா 5, ஒரு பார்ட் 4, 5 பார்ட் 20. அவ்வளோதான். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ரேஷியோ மெத்தட். கிளியர்? இது நீங்கள் ஆப்ஷன் வந்து கூட போகலாம். நம்ம ஆப்ஷன் வந்து போகலாம், இல்லைனா எக்ஸ் வச்சு போடலாம், அப்படி போடலாம், எப்படி வேணா போடலாம். ஐ திங்க் 3 or 4 மெத்தட் இஸ் பாசிபிள். கொஸ்டின் நம்பர் 13ங்க. இப்போ ப்ரெசென்ட்ல வச்சு கொடுத்தா நீங்க ஈஸியா ஆன்சர்ஸ் பண்ணிடுங்க. இங்க பாருங்களேன், 10 years before the ratio of the ages of A is to be 15:11. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆஃப்டர் 11 years, ப்ரெசென்ட்ல இருந்து ஆஃப்டர் 11 years from now the ratio வந்து 9:8. கரெக்டா? இந்த ரேஷியோ 3, இந்த ரேஷியோ 6. கரெக்டா? ஈக்குவலா இல்ல. அப்புறம் என்ன பண்ண போறேன்? ஈக்குவல் பண்ண போறேன். இந்த ரேஷியோ 1, அப்ப இந்த 1 இங்க மல்டிப்ளை பண்ணும். இன்டு 1 என்ன கிடைக்கும்னா 15:11. இந்த இது 4, அப்ப அது இங்க நான் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன கிடைக்கும்னா, ஸோ 4 9 36, 4 32. கரெக்டா? இப்போ இந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் 21, இந்த டிஃபரன்ஸ் 21. நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க கன்சிடர் பண்ண வேணாம், இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். கரெக்டுங்களா? 21. இப்போ இந்த 21 தான், ஓகேங்களா, இது 10 years பிஃபோர், இது 11 years ஆஃப்டர். இப்போ மொத்தமா கேப் 21 years. 21 பார்ட் தான் 21. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பினா நீங்க இங்க வந்துடணும். அப்ப 11 என்னன்னு கேக்குறாங்க. 11க்கான ஆன்சர்ஸ் 11 தான். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். லைட்டா குழப்பற மாதிரி இருக்கும். நான் அகைன் ரிப்பீட் பண்றேன் இந்த கொஸ்டின். யூஸ்வலா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஆனா போன கொஸ்டின்லாம் டேட்டா பிரசன்ட்ல இருந்து கொடுத்து அங்க இருந்து வந்து ஆஃப்டர் 4 years கொடுத்துருப்பாங்க. இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே 10 years பிஃபோர். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது பிரசன்ட், இங்க இருந்து 10 years பிஃபோர், 10 years பிஃபோர், ஸோ 15:11. அப்ப இங்க இருந்து 11 years ஆஃப்டர், ஸோ 9:8. அப்ப இந்த கேப் மொத்தமா 21 தானே, அதான் அங்க போட்டுரு. அப்ப இந்த கேப் 21 தானே, இங்க 10 இந்த 11 மொத்தமா 21. இந்த 21 பார்ட் தான் 21 நான் சொல்ல வரேன். ஏன்னா ரேஷியோ எங்க எடுத்திருக்கேன், நான் 10 years முன்னாடி இருந்து எடுத்திருக்கேன் 21. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 11 அப்படிங்கிறது இங்க இருக்கு, இங்க 11 இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 10 years பிஃபோர் எனக்கு ப்ரெசென்ட் தான் வேணும் அப்படின்னா இந்த 11 கூட நம்ம 10 ஆட் பண்ணி 21 தான் உங்க ஆன்சர்னு சொல்லணும். 21 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். உங்களுக்கு என்ன சொல்றேன் புரியுதா? நான் ஏன் 11 ஆன்சரா சொல்லல, ஏன்னா 11 அப்படிங்கிறது 10 years பிஃபோர், இது 10 years பிஃபோர். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வயசு 11, அப்ப ப்ரெசென்ட் வேணும்னா ஒரு 10 கூட்டிடுவேன். அப்ப 21 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? Question number 14. The age of Mitra, Tina and Sania are in the ratio 6:4:7 respectively. If the sum of the age is 34, what is the Sania's age? So, ரொம்ப smallest question கேட்டா. So, I think 14 is your answers. I think so. நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நீ கேட்கிற சானியாவோட ஏஜ், சானியாவோட ரேஷியோ வந்து 7. அப்ப 7ஓட மல்டிபிள் ஆன்சரா இருக்க முடியும். கேட்டா எதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஸோ மொத்தம் சம் அப் தானே, 6 + 4 10, 17 தான் 34. அப்ப 7 எவ்வளோ? 14. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? 17 பார்ட் தான் 34, அப்ப 7 பார்ட் 14 இன்ட்டு 2 தான். Question number 15. Though the ratio of the mother's age to her daughter's age 5:5, the product of the ages. ஸோ முக்கியமான வார்த்தை, இந்த வார்த்தையை வச்சு கொஸ்டினை கொண்டு போயிடலாம். அப்ப என்ன பண்ணலாம், இவங்கள 9x, இவங்கள 5x, ஏன்னா ப்ராடக்ட் சொல்றீங்க, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ஸ் டு 1125. கரெக்டா? அப்ப என்ன வரும், 45x², அதான் கான்செப்ட். 45x² ஈக்குவல் டு 1125. அப்ப x² ஈக்குவல் டு 1125 டிவைட் பை 45. ஸோ என்ன வரும்னு பாருங்க, 5லே அடிக்கிறேன். ஸோ 2 10, ஸோ எகைன் 22 110, 5 டிவைட் பை 9. ஸோ 2 19, 2 9 18, மிச்சம் 4, 5 45. அப்போ x² 25னா x ஈக்குவல் டு 5. ஓகேவா? என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப்டர் 5 years வில் பி ரேஷியோ. அப்போ இங்கே என்ன வரும்னா 9 5 45, இவங்க 5 5 25. ஸோ 5 years ஆஃப்டர், இங்கே 5 years ஆஃப்டர்னா இது 50 மாறிடும், இது 30 மாறிடும். இப்போ 5:3 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 5:3 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான், கிளியர்? 5:3 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 16. ஸோ பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணா 4 வரணும், ஆட் பண்ணா -4 வரணும்.
அப்போ -2 -2 ஆட் பண்ணனா -4 மல்டிப்ளை பண்ணா +4 அப்போ எப்படி எழுதுவீங்க x ஈக்குவல் டு 2 கேட்டா அடுத்து y பாருங்க ஸோ மல்டிப்ளை பண்ணா 18 ஆட் பண்ணா 9 அப்போ 6 3 18 -3 -6னா ப்ளஸ் பண்ணா -9 கேட்டுங்களா ஆட் பண்ணா +18 அப்போ என்ன எழுதுவீங்க y ஈக்குவல் டு 6 3 ஸோ பார்த்த உடனே தெரியும் ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் ஸோ இங்கே 2 2 2 விட 6 பெருசு எகேன் 2 விட 3 பெருசு அப்போ டேரக்டா x லெஸ் தென் ஒய்னு சொல்லிட்டு போயிடலாம் x லெஸ் தென் பை ஓகேங்களா ஸோ கம்பல்சரி 5 மார்க் கொஸ்டின் டாபிக் கொஸ்டின் நம்பர் 17 ஸோ இங்கே என்ன சொல்றாங்க ஸோ 12 மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1 வரணும் அப்போ 4 3 12 ஆனால் -1 வரணும் அப்போ -4 கொடுத்தேன்னா மல்டிப்ளை பண்ணால் -12 ஆட் பண்ணால் -1 அப்போ எடுத்து எழுதும் பொழுது x ஈக்குவல் டு 4 y இன்னொரு வேல்யூ வந்து -3 4 -3 ஓகேவா இப்போ yக்கு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும் அப்போ 2 3 6 பட் -1 வரணும் ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும் கரெக்டா இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் -1 கரெக்டா அப்போ எடுத்து எழுதும் போது y ஈக்குவல் டு -2 + 3 கேட்டிங்களா இப்போ இந்த 4 எடுத்து நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா இந்த -2 கூட இவரு தான் பெரிய நம்பர் -3 எடுத்து கம்பேர் பண்ணா 3 தான் பெரிய நம்பர் அப்போ ரெண்டுமே வந்திருக்கனால நோ ரிலேஷன்ஷிப் ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 ஸோ முன்னாடி சொன்னதான் x² ஈக்குவல் டு 25னா x ஈக்குவல் டு +5 -5 ரெண்டுமே வரணும் ஓகேங்களா அடுத்து y² ஈக்குவல் டு -10/25னா மல்டிப்ளை பண்ணா 25 ஆட் பண்ணா 10 அப்போ -5 -5 கொடுத்தனா ஆட் பண்ணா -10 மல்டிப்ளை பண்ணா 25 அப்போ y ஈக்குவல் டு 5 கேட்டிங்களா +5 அப்போ இந்த y-ஐ கம்பேர் பண்ணும் பொழுது x என்னவா இருக்கலாம் ஸோ ஈக்குவலாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு எதுக்கு yக்கு பட் -y கம்பேர் பண்ணும் பொழுது y தான் பெரிய நம்பர் அப்போ x லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு y ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர்ஸ் புரியுதுங்களா +5 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் -5 கம்பேர் பண்ணும் பொழுது என்னவா இருக்கும் வந்து ஆப்வியஸா y தான் கிரேட்டரா இருக்கும் கொஸ்டின் நம்பர் 19 ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஸோ 42 இருக்கு அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 42 வரணும் ஸோ 7 6 42 இங்க மைனஸ் கொடுத்துட்டேன்னா இங்க -42 மாறிடும் ஆட் பண்ணா -1 வரும் அப்போ x ஈக்குவல் டு +7 -6 கிளியரா +7 -6 yக்கு என்ன வரும் இந்த ரெண்டு அப்படியே வெளியே எடுத்துருங்க ரெண்டு வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y² ஸோ -4y +4 ஈக்குவல் டு 0 அப்போ ஆட் பண்ணேன்னா எனக்கு 4 வரணும் ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் 4 தான் வரும் அப்போ 2 -2 -2 மல்டிப்ளை பண்ணால் +4 ஆட் பண்ணால் -4 கிளியரா அப்போ எடுத்து எழுதும் எப்படி எழுதலாம் y ஈக்குவல்ஸ் டு 2 எழுதலாம் அப்போ வேல்யூஸ் எப்படி இருக்கு ஏல கம்பேர் பண்ணும் பொழுது ரெண்டு பெரிய ஏல கம்பேர் பண்ணும்போது ரெண்டு சின்ன நம்பர் அப்போ இந்த கேஸ்ல எப்படி வரும் கரெக்டா பட் -ஆல கம்பேர் பண்ணும்போது ரெண்டு தான் பெரிய நம்பர் அப்போ இந்த கேஸ்ல எப்படி வரும் அப்போ ரிலேஷன்ஷிப் cannot be established கரெக்டுங்களா கொஸ்டின் நம்பர் 19 ஓவர் ஸோ x பவர் 4 ஈக்குவல் டு 56 கரெக்டுங்களா அப்போ x பவர் 2 வந்து 16 கிடைக்கும் அப்போ x வந்து +4 -4 கிடைக்கலாம் +4 -4 கிடைக்கலாம் அடுத்து இங்க y² -12y 36 மல்டிப்ளை பண்ணா 36 ஸோ ஆட் பண்ணா 6 6 கரெக்டுங்களா -6 அப்பதான் மல்டிப்ளை பண்ணா 36 ஆட் பண்ணா -12 அப்போ என்ன கிடைக்கும் y ஈக்குவல் டு +6 +6 கிடைக்கும் ஓகேங்களா அப்போ எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 4 கம்பேர் பண்ணும்போது 6 தான் பெரிய நம்பர் அப்போ y தான் பெரிய நம்பர் ஸோ -4 கம்பேர் பண்ணும்போது 6 தான் பெரிய நம்பர் அப்போ y தான் greater than அப்போ ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ் கரெக்டுங்களா கொஸ்டின் நம்பர் 21 இங்க என்ன இருக்கு வேரியபிள்ஸ் வச்சு வந்திருக்கு இங்க வேரியபிள்ஸ் வச்சு வந்திருக்கு என்ன பண்ணலாம் ஸோ மல்டிப்ளை பண்ணா 12 ஆட் பண்ணா 7 அப்போ 4 3 12 ஆனா +12 -7 இப்போ கரெக்டா இருக்கா ப்ளஸ் பண்ணா -7 ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணா +12 அப்போ எடுத்து எழுதும் பொழுது இங்க 4/3 எழுதணும் இங்க 3/3 எழுதணும் அப்போ இங்க 1.3 சம்திங் வரும் இங்க 1 வரும் லைக் தட் ஓகே அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ 4y², 4 9 36. அதையே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிரும். கரெக்டுங்களா? மல்டிப்ளை பண்ணால் 36. இங்கே மைனஸ் மைனஸ் போட்டிங்கன்னா ஆட் பண்ணால் -13. அப்போ இதை எப்படி எழுதலாம்? +9 / 4. இங்கே 4 / 4.
அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா 2.25 சம்திங் கிடைக்கும், இங்கே 1 கிடைக்கும். ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ தான். கரெக்டுங்களா? அங்கே 1.3 கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே 2.25 தான் பெரிய நம்பர். கரெக்டா? பட் 1.3 1 கம்பேர் பண்ணும்போது இங்கே 1.3 தான் பெரிய நம்பர். அப்போ ரிலேஷன்ஷிப் சொல்ல முடியாது அவங்களால. கரெக்டா? நான் எகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த 1.3 எடுத்துக்கிறேன், இந்த 1 கம்பேர் பண்ணும்போது இவர் தான் பெரிய நம்பர். பட் 2.25 கம்பேர் பண்ணும்போது இவர் தான் பெரிய நம்பர். அப்போ ரெண்டு கேஸுமே வருது இல்லையா? அப்போ cannot be established. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 22. இது எப்படி பண்ணலாம்? ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 கிடைக்கணும். 5 3 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கரெக்டா? 5 3 15 -8. இப்போ -8 வரும். அப்போ எடுத்து எழுதும் பொழுது 5/5 3/5. அப்போ என்ன கிடைக்கும்? 1 0.6 கிடைக்கும். கரெக்டா? அடுத்து இங்க 2y² - 16y 32. y ரெண்டு வெளியே எடுத்துருங்களேன். எடுத்துட்டீங்க என்ன கிடைக்கும்? y² - 8y + 16 = 0. அப்போ 16 4 4 16 மைனஸ் கொடுத்துட்டீங்கன்னா -8 + 16. அப்போ எடுத்து எதுவுமே எப்படி எழுதுவீங்க? y = +4 + 4. பார்த்தோன்னே தெரியுது இல்லையா? 1 0.6 4 தான் பெரிய நம்பர். இப்போ டேரக்டா x less than y ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆப்ஷன் C is your answers. ஆப்ஷன் C is your answers. Question number 23. இங்க என்ன வரும்? x³ வச்சு வந்திருக்கு. ஓகேவா? இது மாதிரி கான்செப்ட்ல கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ x3 = 629 + 371. ஏன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவா மாறிடுது. ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 600 300 900 69 71 1000 மொத்தமாக. ஸோ 1000 x³ 1000னா xோட வேல்யூ 10. கரெக்டா? அடுத்து y வாங்க. y² y³ = 788 + 543. அப்போ என்ன வரும்? y³ 1200 1288 1331. கேட்டு தானே? 8 3 11 1 மிச்சம் 1 12 13 1 மிச்சம் 1 7 12 13. எஸ். y³ 13னா y-யோட வேல்யூ 11. இப்போ பார்த்தோன்னே தெரியும் x பெரிய நம்பரா y பெரிய நம்பர். y தான் பெரிய நம்பர். அப்போ x less than y. y தான் பெரிய நம்பர். கேட்டிங்களா? 23 questions over. 24 போகலாம். ஸோ 2x² + 11x + 12. அப்போ மொத்தமாக 24. மல்டிப்ளை பண்ணால் 24, ஆட் பண்ணால் 11. அப்போ 8 3 24, ஆட் பண்ணால் 11. எல்லாமே பாசிட்டிவ். கரெக்டா? அப்போ எடுத்து எழுதும் பொழுது -8/2 -3/2. அப்போ -4 கிடைக்கும், -1.5 கிடைக்கும். ஓகே. இங்க பாருங்க 5y² + 27y + 10. அப்போ என்ன கிடைக்கும்? 10 5 50. ஓகேங்களா? 10 5 50 27 வரணும். அப்போ 25 2 50 25 to 50. கரெக்டா? மல்டிப்ளை பண்ணா 50, ஆட் பண்ணா 27. அப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ -25 / 5 -2 / 5. அப்போ இங்க -5 கிடைக்கும், -0.4 கிடைக்கும். கரெக்டா? ஸோ -4 எடுத்து கம்பேர் பண்ண அப்படின்னா இங்க -4 -1.5 இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். பட் -5 எடுத்து கம்பேர் பண்ணும்போது இங்க -4 இருக்குங்க, இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். அப்போ ஆப்ஷன் இ தான். ரிலேஷன் பண்ணாலும் சொல்ல முடியாது. கேட்டிங்களா? ரிலேஷன் பண்ணால சொல்ல முடியாது. கொஸ்டின் நம்பர் 25. 25 x² + 19 1. ஸோ எப்படி எழுதலாம் இது நம்ம? x² -20x + 91. அப்போ 91 13 7 91 -20. அப்போ இங்கே மைனஸ் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணா +91, ஆட் பண்ண -20. அப்போ எடுத்து எழுதும் போது 13 7. ஓகேவா? நெக்ஸ்ட் 10y² - 21y + 21. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணீங்கன்னா 210. 10 21 210. இது எப்படி பிரிக்கலாம்? ஸோ 210 21 × 10 பிரிக்கலாம். பட் 29 வராது எனக்கு. இதை 7 × 3 பிரிக்கலாம். இதை 2 × 5 பிரிக்கலாம். இப்போ 7 2 14 3 5 5. இப்போ 29 வருதா? 14 + 5 மல்டிப்ளை பண்ணா 210, ஆட் பண்ணா 29. அப்போ எடுத்து எழுதுமே எப்படி எழுதுவீங்க? -14 / 10 -15 / 10. அப்போ இங்கே உங்களுக்கு -1.4, இங்கே -1.5 கிடைக்கும். இங்கே -13 +13 +7 பார்த்தோன்னே தெரியும், அதான் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ x > y. கரெக்டா? x > y. கிளியரா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா
இல்லை இங்கே -29 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே -14 -15 வரணும். அப்போ தான் ஆட் பண்ணால் -210 மல்டிப்ளை பண்ணால் 210. அப்போ இங்கே -14 எடுக்கும்போது +14 எடுப்பேன் டிவைட் பை 10. இங்கே +15 எடுப்பேன் டிவைட் பை 10. அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னா 1.4 கிடைக்கும், இங்கே 1.5 கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த நம்பராக போயிடும். ஏன்னா இங்கே 13 அங்கே ஜஸ்ட் 1 பாயிண்ட் சம்திங். அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? இங்கே 13 அங்கே 1.4 1.5 எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் பெரிய நம்பர்ஸ். 25 ஓவர். So 26 எப்படி பண்ணலாம்? 26. So in an election in a village, a total vote of village is 10,000. அதுல 5% of the total votes are invalid. அப்ப எவ்வளவு போயிருக்குன்னா, so 10,000 இருக்கு, இது 100%, இதுல 10% வந்து 1000, இதுல 5% வந்து 500 போயிடும். இப்போ மிச்சம் 9500 இருக்கு. ஓகேவா? if the winning candidate got 55% of the valid votes, ஓகேங்களா, மொத்தமா இந்த ஓட்டு தான் இருக்கு. அப்ப ஜெயிச்சவர் 55 வாங்கியிருந்தாருன்னா தோத்தவர் 45 வாங்கியிருக்கணும். புரியுதுங்களா? நான் என்ன பண்றேன்னா இந்த 5 எல்லாம் கழிச்சு விட்டு இதை 100% வச்சுக்கிறேன். மொத்தமா 9500 ஓட்டு தான் இருக்குங்க நம்மளுக்கு வச்சுக்கிறேன். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த கேட்ட கேள்வி வாட் இஸ் இட் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்ட் ஆஃப் அது, அவங்க இன்வாலிட் பத்தி பேசவே இல்லை. அவ இன்வாலிட் கழிச்சு மொத்த ஓட்ட 10,000 9,500 வச்சுக்கிறேன். அப்ப 55% இவர் வாங்கியிருப்பாரு, 45% இவர் வாங்கியிருப்பாரு. என்கிட்ட என்ன கேள்வியா கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ்? 45% வாங்கியிருப்பாரு 1500. அப்ப என்ன வரும்? 100% 9500. அப்ப 50% என்ன வந்திருக்கும்? 4 2 8, 7 2 14, 4 5. அப்ப 5% என்ன வந்திருக்கும்? 475. இதை மைனஸ் பண்ணா போதும் இல்லையா? 0, 10ல் 5 போச்சுன்னா 5, 14ல் 7 போச்சுன்னா 7, 6ல் 4 போச்சுன்னா 2, இது 4. அப்ப 4275 ஆன்சர்ஸ். நான் ரிப்பீட் பண்றேன். மொத்தம் 10,000 ஓட்டு இருக்கு, அதில் 5% இன்வாலிட். அப்ப 10,000ல 5% 500 போயிடும், மிச்சம் 9500 தான் மொத்த ஓட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன வேணா, ஒருத்தர் ஜெயிச்சவர் 55% வாங்கியிருக்காரு, அப்ப இன்னொருத்தர் என்ன வாங்கியிருப்பாரு? 45% தான் வாங்கியிருப்பாரு. மொத்த வேலிட் ஓட்ஸ்ல வேல்யூஸ் மொத்தம் 9500, அதில் 55% 45%. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு விஷயம் தோத்தாங்கலாம் கேட்கவே இல்லை. கேட்டது இன்னொரு பார்ட்டி கேண்டிடேட் வந்து என்ன பண்ணிப்பாரு, எவ்வளவு வாங்கியிருப்பாரு ஒரு வேலிட் ஓட்டு அப்படின்னு. அப்ப 9500 45% கண்டுபிடிக்கணும். 9500 100% வச்சுக்கோங்க, இதுல பாதி 50%, அப்ப 4750. எனக்கு 45 தான் வேணும். அதனால என்ன பண்றேன், 50ல இருந்து 5 மைனஸ் பண்றேன். ஏன்னா ஒரு சார்ந்த புள்ளி வச்சு 5 கிடைச்சிடும் இல்லையா? அப்ப 4750ல இருந்து 4420 மைனஸ் பண்ணா மிச்சம் கிடைக்க 4275 தான் அந்த செகண்ட் கேண்டிடேட் வாங்கின ஓட்டு, வேலிட் ஓட்டு. 4275. Question number 27. So 1/4 of 2/5 of 3/10 of a number is 15. 1/4 of 2/5 of 3/10 of a number is 15. என்ன வரும்? ஸோ இது 1 3 3, 5 3 15, இது 1 இது 2. அப்ப x டிவைட் பை 2 5 10, இங்க 100 இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ 500. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸோ 3/5 of 1/5 of 45% of another number is 27. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இது 9 5, இது 25. ஸோ 3 9 27, இந்த 27 அடிச்சிடறேன். அப்போ y ஈக்குவல் டு 5 25 25 20 500. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ்? ரெண்டுமே சேம் நம்பர், டிஃபரன்ஸ் 0. ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் இ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? கொஸ்டின் நம்பர் 28 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 28 நண்பா. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமித் டிஸ்ட்ரிபியூட்ஸ் 40% of his income equal to his 3 sons and 60% of the remaining amount given to his wife, which is equal to 18,000, and then he saves the remaining amount. What is the savings of Amit? Okay, அருமையான கொஸ்டின். முதல்ல 100% இருக்கு, இதுல 40% என்ன சொல்றாரு, சன்ஸ்ட கொடுத்துறாரு. மிச்சம் இருக்க 60% என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா ரீட் பண்ணுங்க. Amit distribute 40% of his income equal to 3 sons and 60% of the remaining. ஓகே, அப்ப மிச்சம் இருக்கிறது 60% இருக்கு. ஓகேவா?
மிச்சம் இருக்கிறது 60% இருக்கு. இந்த 60% 60% ஒய்ஃப்ல தர்றாரு. 60% 36%. 36 தான் ஒய்ஃப்ல தர்றாரு. அப்ப 60 36% மிச்சம் 24 இருக்கும். இந்த 24 தான் என்ன பண்றாரு, சேவ் பண்றாரு. புரியுங்களா? கொஸ்டினோட ட்விஸ்டே இந்த ரிமைனிங்கிற வார்த்தையில தான் இருக்கு. ஓகேங்களா? மொத்த இன்கம் 100 ரூபாய், 30 40 ரூபாய் வந்து சன்ஸ்ட கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அண்டு 60 ரூபாய் கிட்ட மிச்சம் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா 60% ஆஃப் த ரிமைனிங். அப்ப அந்த 60 ரூபாயில 60% 36 ரூபாய், அந்த 36 ரூபாய் ஒய்ஃப்ட கொடுத்துட்றேன். மிச்சம் இருக்கிறது 60 30 24 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வாட் இஸ் சேவிங்ஸ் ஆஃப் அமித்? எப்படி கொண்டு போகணும்னா இது கொடுத்த அமௌண்ட் 18,000, அப்ப 36% தான் 18,000, 24% எவ்வளோ? இது ஐ திங்க் வந்து 36 8 180 2 0. அப்ப 24 × 5 120, இங்க 2 0. 12,000 இருக்கா? எஸ், 12,000 is your answer. 12,000 is your answer. Repeated ஒரு கிளரிக்கல் கொஸ்டின்ஸ், ஒரு பிஓ கொஸ்டின் சொல்லலாம். இதை பெர்சன்டேஜ்ல இருந்து அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ அந்த ரிமைனிங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? The ratio of Sanju's and Manu's income is 5:6. If Manu's income is increased by 25%, then his income will be 37,500. What is the income of Sanju? எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். சஞ்சு மனு இவங்களோட ரேஷியோ 5:6. நான் என்ன பண்றேன், 500 வச்சுக்கிறேன், 600 வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கன்வீனியன்ஸ் காண்டி. மனுவோட இன்கம் 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 600ல 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னவா இருக்கும்? 150 இருக்கும். அப்ப 750 ரூபாயா மாறுது. உங்களுக்கு புரியுதா? ரேஷியோ 5:6. நான் 500 600 வச்சுக்கிறேன். அதுல மனுவோட இன்கம் 25% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப நான் என்ன பண்றேன்னா 600ல 25% வந்து 150 ரூபா, 1/4 180 ரூபா. இப்ப 150 ரூபா ஆட் ஆச்சுன்னா 750 ரூபாய் மாறிடும். இந்த 750 ரூபா என்ன அமௌண்ட் தான்? 37,500 சொல்றீங்க. கரெக்டா? வாட் இஸ் இன்கம் ஆஃப் சஞ்சுன்னு கேட்டிருக்கீங்க. சஞ்சு இன்கம் நான் 500 வச்சிருக்கேன். அப்ப 500 எவ்வளோ? இவ்வளவுதான் கேள்வி. என்ன வரும்? இதையும் அடிச்சிடலாம். ஸோ இது 20, இது 15, இது 10. கரெக்டா? இது 15, இது 10. என்ன அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது 3, இது 2. கரெக்டுங்களா? அப்போ 3 பார்ட்டு தான் 37,500. அப்போ 2 பார்ட் எவ்வளோ? எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க? 1 3 3, 2 3 6, 5 3 15. இப்போ இங்கேயும் 1250 மல்டிப்ளை பண்ணேன்னா 25,000. ஆப்ஷன் பி அவ்வளோதான். கேட்டிங்களா? ஸோ 500 இது நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா இது 3 டைம் அடங்கும், 2 டைம் அடங்கும். நீங்கள் 250 அடிக்கலாம். 3 250, 2 250. இந்த 3 பார்ட் தான் 37,500. அப்புறம் எதில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,500 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பார்ட் 12,500னா 37,500, 2 பார்ட் 12,500னா 25,000. கிளியரா? அப்போ ஒரு பார்ட் 12,500 ஞாபகம் இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் அவர் டிஸ்கஷன், கொஸ்டின் நம்பர் 830. So Rahul scored 45% of the marks in physics and Rohit scored 108 marks in physics. If the maximum marks in physics 120, then what is the average marks scored by Rahul and Rohit? நல்ல கேள்வி. Rahul scored 45% of the marks in physics. So மொத்த ஸ்கோர் 120. கேட்டிங்களா? அப்போ 120ல 45% எவ்வளோ வரும்? 9/20 into 120, இது 6 54. கரெக்டா? ஏன் 9/20 போட்டோம்னா 40% 9/20 தான். ஸோ இது வந்து ராகுலோட ஸ்கோர். ரோஹித்தோட ஸ்கோர் 108. 2 6 122. Okay, then what is the average of the marks scored by Rahul and Rohit? Simplest question, divide by 8, divide by 2, 81. 81 is your answer. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ டிஸ்கஷன்ஸ் 3 ஓவர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவு நல்ல விதமாகவே இருந்திருக்கும், ரொம்ப டஃபஸ்டெல்லாம் இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.